மதுரை அவனை சொல்ற உங்கால ஆரியோ இருக்கான் பாரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்க செகண்ட் ஹாஃப் சும்மா. டேய் ஆனா ஆரியோ இல்ல ஆரியோ எனக்கு புடிக்க மச்சான். ஏன் தெரியுமா? இல்ல மச்சான், கில்லில அனிருத் பீஜி மஸ்ட்னு போட்டான் பாத்தியா? ஆடல டேய் 4K தானடா. டேய் அலெக்ஸ் இப்ப விட்டது 4K தானே? 4K தான் 4K தான். அப்ப 4K வரும் தானடா திருப்பி. டேய் இன்னொன்றா டேய் இல்ல இருடா, அன்சென்சார்னா பெருசா ஒண்ணும் இல்லடா. இந்த முத்துப்பாண்டி வந்துட்டு இந்த ரெண்டாவது அண்ணன் கொலை பண்ண, அதான் ரெண்டாவது அண்ணன் கொலை பண்ணுவான்ல ஒரு மில்லுல வச்சு செத்து போனேன் இல்லடா. அதுல கல் தடுத்து அவன் சாகும் போது கீழே ரத்தம் வரும், வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி சேசிங்ல ஆடுலாம் வந்து அடிப்பானுங்கல்ல, அது ஆடோட ரத்தம் தெரிக்கிறது எல்லாம் வந்து காமிக்க மாட்டாங்க. ஆடு போட்டா பிரியாணி பண்ற மனுஷனுக்கே ரத்தம் ரீரிலீஸ் பண்றாங்க தானே, அது வந்து இதுல வரும் தானடா 4Kல திருப்பி. சூத்தம் மட்டும் பாடுறா இல்ல, நீ என்னடா வேணும் உனக்கு? மயிறு புண்டா மாதிரி எங்க ரிலீஸ் ஆயிருன்னு கடுப்பு மயிர்ல இருக்கு. 2 வெள்ளாட்டுங்க கிளம்பு போ கிளம்பு பக்கத்துல போ. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஒன்னு சொல்லிக்கிறேன். இல்ல நினைச்சதை விட எல்லா இடத்துலயும் நல்ல நல்ல இது எனக்கு அதான் ஆச்சரியமா. ஆடா அலெக்ஸ் சொல்லு 4Kல வரும் தானே திருப்பி? இல்லடா குவாலிட்டியோட அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஐங்கரன் இல்ல மாமே மதன் நினைப்பாங்க மாலை விடுங்கடா நேரம் பண்ணடா. இவனுங்கிட்ட ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கணும்னா தளபதி ரீரிலீஸ் பண்ணாதான் முடியும் போலடா. நானு இந்த ரேவந்த் எல்லாம் போய் டான்ஸ் ஆடுறோம். அறிவிசால ஐயா தண்ணியா போடுவாங்க சும்மா நின்று அந்த இடத்துல ஆடுவோம். யாரு கேட்பாங்க எந்த எங்கேயும் ஆடுறான்றான். ஆனா உண்மையில நடுவுல அங்க நீ பண்ணி ஹரிசால சட்டை அவுத்து மேல தூக்கி போட்டுருக்கணும். அலெக்ஸ் உண்மையிலே பாரு, இந்த படத்துல 10 நிமிஷம் ஒரு அடி பாட்டு வந்துச்சு, ஆனா அவ்வளவுக்கும் போரே அடிக்கலடா. இல்ல அப்படி போடு பாட்டுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துன்னு அந்த எமோஷன் சீன் எல்லாம் இருக்குது. அந்த தங்கச்சி பேசுறது அப்ப எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது. இன்னும் ஆச்சரியமாகுது எனக்கு. நீங்க இப்ப நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்களே இதே மாதிரி தாண்டா போக்கிரி வந்தது இடத்துல நாங்க செலிப்ரேட் பண்ணோம். பயங்கரமா இருக்கும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாட்டு வரும், பஞ்சு டயலாக் வரும். கில்லி கேட்டா போகிறீன்ற சரூடு தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன். இவங்கட அலப்பற இல்ல நானே சின்ன பிள்ளடா, ரொம்ப சின்ன பிள்ளடா, 10 வயசு தான்டா எனக்கு. இவங்கட அலப்பற ட்விட்டர்ல இவங்கட அலப்பற ட்விட்டர்ல தாங்கல. ஜஸ்டிஸ் ஃபார் என்ன பேரு ஜஸ்டிஸ் ஃபார் முத்துப்பாண்டியா. தொல்லை வேற தாங்க முடியலடா. அலெக்ஸ் அந்த படம் பார்த்தனா எல்லா டைலாக்கும் கிளியரா தெரியுது. என்னன்னா முத்துப்பாண்டி வந்து என்ன பண்ணுவான், த்ரிஷாவோட ஃப்ரெண்ட கூட்டு போயிருவான். 6 நாளைக்கு நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா சொல்லுவான். அவ்வளவு கேவலமானதுக்கு முத்துப்பாண்டிய ரசிக்கிறது கிளைமேக்ஸ் வரைக்கும் ரசிப்பானுங்க. கிளைமேக்ஸ் வரும்போது எல்லாம் செருப்பால் அடிப்பானுங்க முத்துப்பாண்டி. அதான் மேட்டர். இல்ல அலெக்ஸ் என்னன்னா பக்கத்துல எல்லாம் ஒவ்வொரு டைலாக் பேசிட்டு இருக்காங்கடா. டே ஆனா இல்லடா வித்யாசாகர்ரா என்ன சார் என்ன இருக்கீங்க உம்மால இல்ல விசில் போடு சாங் வந்தப்ப அனிருத் தான் எல்லாம் பண்ணது. தளபதி இல்ல கதையை கேள. இங்க உள்ள போறோம்ல, உள்ள போயிட்டு ஒரு 70% வந்துட்டாங்க புரியுதா? விசில் போடு பாட்டை போட்டு விட்டான். இந்த ரேவந்த் பாட காணும். நாங்க உட்காந்து இல்லடா இல்ல தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் அனிருத் கண்ணி எல்லாம் இருக்காங்க. இல்ல அவங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அனிருத் கண்ணி கூட சொல்லிக்கிறேன்டா. நான் தான்டா அது என்னடா ஸ்ட்ரைட்டா சொல்லுங்களேடா. நீதான்டா பூலு, நீதான்டா ஏதோ தளபதிக்கு ஏதோ வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசி இப்ப தெரியுதா கில்லியோட. நான் என்னங்கடா இந்த வார்த்தை எல்லாம் விட்டுருக்கேன். அனிருத் பெருசா கூப்பிட்டான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. விஜயாண்டனி கொடுத்தால விஜய்க்கு இல்லடா விஜயாண்டனி எல்லாம் வேறடா. ஏன்டா அனிருத் கம்பேர் பண்றீங்க? அதான் சொல்றேன்டா, விஜயாண்டனி கொடுத்தது அனிருத் கொடுக்கணும். விஜயாண்டனி வாயில மியூசிக் போடுறாங்க உசமான கேனையா. விஜய்க்கு எவனும் கொடுக்கல. அனிருத்தே கொடுக்க மாட்டான். அதெல்லாம் சும்மா காப்பி அடிச்சு போட்டு இருக்கான். இல்ல இந்த புண்டை இவன் கண்ணியா இருந்து என்ன அதெல்லாம் இல்ல. நீங்க என்னமோ அந்த அனிருத் ஃபேன்ஸ் வந்து என்ன விஜய்க்கு வாழ்க்கை கொடுத்தது அனிருத் மாதிரி ஓபிக்கிட்டு இருந்தீங்க. அஜித்துக்கு வாழ்க்கை கொடுத்தது அப்ப இவன் சொன்னா நீ ஓகே சொல்லுவ விவேக். ஆனா அவன் ஓகே சொல்ல மாட்டான். அப்ப அவங்களுக்குள்ளே ஆச்சுன்னு சாவங்கன்றான்.
நான் என்ன சொல்றேன்னா அலெக்ஸ் உண்மையான விஜயாண்டி கொடுத்த இம்பாக்ட் அது கொடுத்து டேய் நீ விவேக் அலெக்ஸ் கிட்ட அஜித்துக்கு வாழ்க்கை ஊத்துது இவன்னு சொல்றான். நான் ஒத்துக்கிறேன்டா. அப்போ அலெக்ஸ் வந்துட்டு இன்னைக்கு வெற்றி ஓவரா, நாளைக்கு கமலா அவங்களுக்கு ஃபீல் பண்ற அவங்களுக்கு அலெக்ஸ். மங்கா ஏய் இல்லடா தெரியும். ரெண்டாவது ஷோ நாளைக்கு போலான்னு தான் பாக்குறேன். தொண்டை முடியல. அதான் நான் கமலா இல்ல போட்டுக்கிறேன். இதுல நாளைக்கு ஹைலைட் கமலா என்னன்னா இன்டர்வல்ல கொக்கோல வாங்கலாம்னு பார்த்தா எல்லா பாட்டும் ஸ்பிளிட் ஆயிட்டானுங்க. இவனுங்க எங்க இருக்கானுங்க ஏதா இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா அது உள்ள இங்க உள்ள போனோடனே சீட்டு அதுக்குள்ள கிட்ட எல்லாம் இன்டர்வியூ எவனுமே இல்லடா. உள்ள போனா சீட்டு கிட்ட எல்லாம் எவனுமே உட்காரலடா. அவன் போயிட்டான்டா முன்னாடி. முன்னாடி ஆனது நாங்க தான். இல்ல விவேக் ப்ரோ இல்ல என்ன ஹைலைட்னா பக்கத்து ஸ்கிரீன்ல இருந்து பாடுங்க இல்லடா பக்கத்து ஸ்கிரீன்ல லேட்டா இவனுங்க யாரா பக்கத்து ஸ்கிரீன்ல லேட்டா போடுறானுங்க. பாட்டு வரும்போது உள்ள வந்துட்டானுங்க பாதி பேர். ஒருத்தங்க லூஸ் கூதிங்க இங்கேயே ஆடுதான் ஆடுறதுக்கு இடம் இல்ல இல்ல. ஆனா இல்லடா ஒண்ணு சொல்றேன், பெஸ்ட் இருக்கிறதுல வந்த ரீரிலீஸ் தான் என்ன கேட்டா அடிச்சு சொல்றேன். இது மாதிரியும் இந்த மாதிரி கண்டிப்பா இது பண்ணுவாரு. இப்ப 3 படம் எத்தனை வச்சுக்க உன்னால பாட்டுக்கு வைப் பண்ண முடியுமே தவிர ஒரு மைத்துக்கு வைப் பண்ண முடியாது. இங்க ஃபைட் சீன்ஸ், காமெடி சீன்ஸ், எல்லா சீன்ஸுக்கும் சரி எந்த ஒரு சீன் சொல்ல முடியாம இருக்குது. இதுக்கப்புறமே இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான படத்தை ரீரிலீஸ் பண்ணவே முடியாது. எல்லா டைப் ஆடியன்ஸுமே கவர் பண்ற மாதிரி ஒரு படமே இது இல்ல. இப்ப நம்ம துப்பாக்கியே ரீரிலீஸ் பண்ணாலும் அந்த டெக்னிக்கல் சீன்ஸ் 12 man ஷூட் அவுட் எல்லாம் கத்துவமே தவிர நீ வந்துட்டு பாட்டு வந்தா ஜாலியா கேட்க போற கூட 1-2 பாட்டு ஆடலாம். ஆனா இல்லைன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட், எல்லாமே என்டர்டைன்மெண்ட். பாட்டு ஃபைட் இதெல்லாம் தரமா இருந்தது. ரீக்ரியேட் பண்ண முடியாது கேட்டேன். இன்னொன்னு ஒரு நிமிஷம் நம்ம பசங்கிட்ட சொல்லணும், 4 அடியார் கூட ஏன்டா கம்பேர் பண்ணிக்கிறீங்க? அவனுங்களுக்கு ஈட்டியே ஷோ ஃபுல் ஆகாது. என்னடா பண்றீங்க? எனக்கு புரியல. நீங்க தானே வாழ வைக்கிறீங்க தேவையில்லாம குவாட் பண்ணி இல்லடா அது பாருங்கிறேன். இல்ல இப்போ ஒரு புது படம் வருதா இல்ல விஜய் ஏதாவது புது ரிலீஸ் ஏதாவது சம்ம வருதா, அவனுங்க எதுக்கு முதல்ல கடிக்கிறான்னு தெரிஞ்சுக்க. அவனுக்கு இருக்கிற இடமே தெரியலடா. 2.5 வருஷம் படம் கிடையாது. கங்குவா வந்தாலும் ஓடாது, அவனுங்களுக்கே தெரியுது. எதுக்கு தேவையில்லாம போயிட்டு அதான் ஒரு அட்டென்ஷன் இம்ப்ரெஷன் தமிழ்நாட்டுல இவங்க லவ் டுடே ஷேர் இருக்குல்ல, அதை விட லவ் டுடே அதர் லாங்குவேஜ்ல வந்த மஞ்சுமல் பாய்ஸ் பீட் பண்ணிச்சாம்பா தமிழ்நாடு கலெக்ஷன். லவ் டுடேல தமிழ்நாட்டுல மதன் இல்ல மதன் லவ் டுடேவோட டிஎன் கிராஸ் ஈட்டியோட வேர்ல்டு வைட் கிராஸ் ஏண்டா அவங்க சூர்யா எல்லாம் பத்தி அவங்கலாம் ஃபீல்ட விட்டுறாங்க. அதான்டா சொல்றேன். அப்புறம் ஏன்டா இல்ல சும்மா கம்பேர் பண்ண ஒன்னு சொல்லிட்டா வாரணம் வாரணம் மயிரம் புண்டா வாரணம் மயிரம் புண்டான்றாங்களே ஒரு மயிரம் ஓடல வந்து இதுல இந்த கமலால அதெல்லாம் வந்தப்பே ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பான்டா டாடி ஆனா ஒன்னு சொல்றேன், வாரண மயிரம் தெலுங்குல போச்சு நல்லா புரியுதா? தெலுங்குல ஓடிச்சு. ஏன்னா தெலுங்குல போனா என்ன புண்டை இல்ல குலங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, தெலுங்கு வீடு எடுத்து தமிழ்ல போடுறது. ஏன்டா எனக்கு புரியல, தமிழ் அடிக்கிறதாண்டா அவன். சரி விடு அதெல்லாம் கண்டிப்பா. போனியா ப்ரோ கில்லி? யாரு? சரி அலெக்ஸ் பிரான்ஸ்ல கில்லி வீடியோ போட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஆயங்கரன் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்லயே போட்டிருப்பாங்க கில்லி ரீல்ஸ் பிளாக் பஸ்டர்னு. வந்த புக்கிங் இது எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் போட்டிருக்காங்க. இதுக்கு மேல அலெக்ஸ் அதை விட அலெக்ஸ் பிரான்ஸ்ல எல்லாம் வேலையை விட்டுட்டு எல்லாம் எப்படா போய் பாப்பாங்களா படம் பாத்து என்ன அதான் இதெல்லாம் இப்ப சூர்யா படத்துக்கு ஒண்ணு காமியே ஏதாவது இருக்கா? எனக்கு அருவருப்பாக கம்பேர் பண்றது. அப்ப ரிப்ளை பண்ணாங்க யாரும். கேக்குறேன் நீயே ஒரு ஆளு புண்டன் தான் நினைச்சுக்கிட்டு சூர்யாவை நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு ஆளு புண்டன். 2014 நடிக்க வந்த அசோக் செல்வன் அது சொல்றாங்க வச்சிருக்கான் தமிழ்நாட்டுல 2 வாட்டி. சொல்லிட்டு பேச சொல்லு. ப்ளூ ஸ்டார் நான் கிட்டத்தட்ட 40 கோடி 50 கோடி கிளாஸ் கொடுத்துருக்கான். நான் சொல்றேன் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டிஎன்ல
டேய் இந்த மேல மேல இந்த ரூபன் இது இருக்குது ஜிகே சினிமாஸோட அந்த ஓனர் தானே. டேய் இல்லடா இரறேன், இந்த வருஷம் வந்ததுல நம்பர் 1 ஓப்பனிங்னா எனக்கு புரியல. அப்போ வந்ததெல்லாம் லால் சலாம் வந்துச்சு. யோசிச்சு பாரு, லால் சலாமு, அயலானு, கேப்டன் மில்லர் எல்லாத்தோட அதிகமா லால் சலாம் எல்லாம் விடுறா, அதான் சீடி தொலைஞ்சு போச்சு கம்னு இருக்கு. நீ அயலானுக்கு உப்பு போட்டுக்கிறதுல அலெக்ஸ். இதுல பிளாக் மத நடுவுல வந்தான்டா, வந்துட்டு எங்க எங்க எதுக்கு பாடு வந்துச்சுன்னு கேட்டா வந்து கேக்குற கேள்வி திருசா நல்லான்னு சொல்லலாம். எதுக்கு அலெக்ஸ் நம்ம தலைமை வந்தான் பாத்தியாடா தமிழ் லைட் சேனலு. தமிழ் லைட் நடுவுல வந்தான், இவன் தான் எங்க அங்க ரோகிணிக்கா? ஆமா ஆமா, நைட் மேர் ஃபார் ரஜினி ஃபேன்ஸ். ரஜினி இவன் பாத்தியா? சரி அலெக்ஸ் இவ்வளவு தூரம் போனி டாக்டர் வந்திருக்கான்டா கசீம் ஒன்னாதான் பொடிச்சுன்னு போட வேண்டியதானே அந்த புண்டைய ஒரு போடு. சூர்யா டே அலெக்ஸ் நேர்ல பண்றதுக்கு சம்பந்தமே இல்ல. விஜயா நல்லா உசாரா பத்தி ஹரி சோசியலிஸ்ட் இருக்கு போறான். அவன்லாம் பார்த்தா முறையே கேட்டுருவான்டா ப்ரோ, இருக்கிறது 4 ஃபேன் ப்ரோ, வீட்டுல சந்தோஷமா எப்பறம் அவங்க கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால எல்லாம் அபியூஸ் பண்ணிட்டு. அபியூஸ் எல்லாம் பெருசா பண்ணலடா, முன்னாடி கத்தின்னு இருப்பான், முட்டை கொடுப்பான், இப்ப பெருசா என்ன பண்றான்? தரமா போயிட்டு இருக்குல்ல, நீ எவ்வளவு க்ளோசிங் விட எதிர்பார்க்கிற? க்ளோசிங் விடு, ஓப்பனிங் கண்டிப்பா நாளைக்கு வரும்போது நிறைய பேர் கொட்டை கலங்கும். அது அலெக்ஸ் அவனும் ரேவந்த் பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? அவன் தான் ரேவந்த் இல்ல 2 பூமரங்களை சுருட்டி ஆடானுங்க பேரு. இத வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீக்கல் நின்றுதானுங்க. நான் ரேவந்தை மட்டும் தான் அங்க பாத்திருக்கேன், வேற யாரும் பார்த்தது இல்ல. வந்தனே கேக்குறானுங்க, இதுல வந்து அலெக்ஸ் யாரு கேக்குறானுங்க. நான் வந்துட்டு அந்த காசிம் படம் வந்துட்டு இவன் அலெக்ஸ் அப்படின்னு. அப்ப ரேவந்த் சொல்றான், டேய் இவன் தானே காசு நல்லா பாடுறான் அப்படின்னா. ஆசிம் காசிம் இவன் தான் ஆசிம் காசிம். அந்த ஆளு கண்ணாடி போடலன்னா எல்லாருக்கும் தெரியும்டா, அதான் கண்ணாடி போட்டுன்னு இருந்தது. இந்த குருடனுக்கு போடுவாங்க கண்ணாடி, நெத்தியில இருந்து மூக்கு வரைக்கும், அது மாதிரி போட்டிருந்தான். இது பரவாயில்லடா ஈரராண்டே விவேக், இந்த கதை கேள ஈரராண்டே மதனு கிட்ட பேசிட்டு எல்லாம் இங்கெல்லாம் வந்தாச்சு. பாடு இந்த ஷோ வந்துட்டு உள்ள போடுறேன்டா, முன்னாடி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இவன் பிக் என்ன கேட்டானா, டே அந்த அண்ணா நகர் ரவுடி வந்தானாடா பிரதீப், இவன் என்கிட்ட கேக்குறான். மதன் தான் அந்த தமிழ் லைட்ஸ் அட்மினோட போட்டோ எடுத்துட்டு ரஜினி ஃபேன்ஸ் ஃபேவரட். இல்லடா இல்ல அங்க வந்து அவனுக்கு கோலமேட்டர் ரோட்ல இருக்கான், அவனை பார்த்த முச்சியமான வாங்கலாம் போல இருக்குதுன்னு அங்க கட்டினுறான். அங்க வைப் பண்ண ஆர்சிபி டி-ஷர்ட் போட்டு வந்திருப்பானேடா ஹரி. ஆர்சிபி டி-ஷர்ட் போட்டு வந்தான். ஆர்சிபி டேய் அலெக்ஸ், அந்த அடுத்த நான் அந்த ஷோல உள்ள இருந்தேன்ல, அதுக்கு அடுத்த ஷோ திரும்ப உள்ள வந்துட்டேன். அப்பதான் தமிழ் லைட்ஸ் இவன் சினிமா பையன் எல்லாம் வந்திருந்தானுங்க உள்ள. சினிமா பையன் பெரிய ஆளு முண்டி அவன் ஏதோ அவன் இப்ப டைரக்டர் ஆயிட்டான். அவன் டைரக்டர் என்ன படம் என்னன்னா டைரக்டரா இருக்கான்ல. இல்ல அலெக்ஸா, நீ ஒண்ணு பாத்தியா, கில்லில வந்து அந்த டைம் அந்த ஃபைட்ல அந்த சவுண்ட் எல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஆனா சூப்பரா இருந்துச்சு எஃபெக்ட், பங்குன்னு வந்து. அப்புறம் அந்த சீன் மாறும் போது உஃப்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த ஒவ்வொரு சீன் மாறும் போது வேற லெவல் வைப்ரா சாமி. அதெல்லாம் ஒண்ணுமே அந்த டைம்ல இருந்ததுலாம். அலெக்ஸ் சொல்லு, எப்படி தலைவிய ஸ்கிரீன்ல பாக்குறது எப்படி இருந்தா? நல்லா இருந்துச்சு. அலெக்ஸ் சாலாலா பாட்டுக்கெல்லாம் கத்துறாங்கடா. வட இந்த கில்லியோட எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் உலகெல்லாம் கொண்டாட மாட்டாங்க. எல்லா பாட்டுக்கும் எவனாவது டான்ஸ் ஆட சொல்லு, ஒரு பாட்டும் இருக்காது. ஒரு பாட்டு அதுதான்ப்பா, ஒவ்வொரு பாட்டும் மாதிரி கான்செப்ட்ல போயிட்டு என்ஜாய் பண்றாங்க எல்லா பாட்டும். இந்த வெற்றி தேட்டர்ல வேற ஒரு பேப்பர் பிஸ்ல போட்டு வந்து அடிச்சுங்களா புசு புசுன்னு 10 நிமிஷத்துக்கு ஒரு அடி. டேய் விக்னேஷன் வந்திருக்காரு, பைக் கொடு. எங்க வந்து அவர் பாத்தாரா இல்ல? அவரு வீட்டுலதான் இருக்கிறா. அவரு கிருத்தி செட்டு படம் ஏதாவது ரிலீஸ் ஆனிச்சுரா? அது கடலூர்ல பாத்துட்டு, கடலூர்ல தான் இது ஈட்டி பார்த்தாரு அவரு. கடலூர்ல பாக்குறான்னு ஈட்டி ரீ-ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இல்ல நாளைக்கு இந்த ஓப்பனிங் நம்பர்லாம் வரும்ல, கண்டிப்பா தூக்கி போட்டு மாதிரியே இருக்க மாட்டேன்.
அலெக்ஸா எனக்கு தெரிஞ்சு 5 கோடியை தாண்டிடும் போல அலெக்ஸ். அஞ்செல்லாம் அசால்ட்ரா ஆல்ரெடி வந்துச்சு. அஞ்செல்லாம் வந்துரும். ஏய் 5 ஓவர்சீஸ்ல இருக்கு. ஓவர்சீஸ்ல ஃபுல்லானா டபுளா வரும்டா உனக்கு காசு. ஒரு டிக்கெட் நம்ம ஒரு காசுக்கு எவ்வளவு? பாப்போம் இரு ஓபன். 100 ரூபாய். ஆமா. இங்க எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய் நம்ம ஒரு காசுக்கு. இங்க உள்ள ஒரு டிக்கெட். கிளம்பலான்னு பார்த்தேன். சரி நாளைக்கு போய்க்கலாம். கில்லி நாளைக்கு பார்த்தலாம். சோம்பேறி தானே. ஆமா ஆமா சும்மா இருங்க. நீங்க கீர்த்தி சிரிப்பா வந்தா போவீங்க. அப்படி கிடையாது. நாளைக்கு பையனை பாருங்க என்ன சொன்னேன். விஜய் ஃபேன். சொல்லு. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எதுக்குடா இந்த மாதிரி தற்கொலை குள்ளங்கிட்டலாம் சண்டை போட்டு அலெக்ஸா எனக்கு தெரிஞ்சு கம்பேர் பண்ணி ட்வீட் போட்டுக்கணும். அருவருப்பாகுது. அதுல எதை பத்தி உங்க ரேஞ்சுக்கு பேசுங்கடா. என்னடா அப்படி பண்றீங்க? அத பத்தியே பேசுங்க. சரி நிவாஸ் நான் ஒண்ணு சொல்ல வந்து அதை மறந்தே போட்டேன். அந்த பேசுங்க ப்ரோ. தயவு செய்து அதை பத்தின பேச வேண்டாம்டா. நான் அதை பத்தின பேச அவனுக்கெல்லாம் ஃபேன்ஸே இல்ல. என்ன நிவாஸ் அண்ணே சொல்லுங்க, நான் கேட்க மாட்டாங்க. இருடா நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா படம் பார்த்தப்ப எப்படி தெரியுமா, ஃபேமிலியோட தான் போனேன். என் ஒய்ஃப் என் பையனோட தான் போனேன். பயங்கரமா இருந்துச்சுடா. எப்படின்னா தளபதியை கொண்டாடுறானுங்கடா ஸ்கிரீன்ல. அப்படியே எப்படி தெரியுமா இருந்துச்சு எனக்கு. அப்படியே நிஜமா சொல்றேன், டியர்ஸ் இன் தி ஐஸ் தான். படம் ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து முடிய கடந்த 10 வருஷத்துல இந்த அளவுக்கு நான் விசிலே அடிச்சதுல இருந்து என் ஒய்ஃபே சொல்லுச்சு. நானும் கூட எல்லா படமும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன நான் லவ் போட்டது கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு நமக்கு. ஆனா இந்த 10 வருஷத்துல ஒரு படம் நான் பார்க்க வந்து நீ இவ்வளவு விசில் அடிக்கிற ஒரு படத்துக்கு நான் பார்த்தது இல்லை அப்படின்லாம் என் ஒய்ஃபே என்கிட்ட சொல்லிச்சு. லிட்ரலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆக்சுவலா இப்படி கொண்டாடுறானுங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஆச்சு. ஆக்சுவலா பயங்கரமா வந்து ஒவ்வொரு பாட்டு போடுறப்பையும் போய் முன்னாடி ஆடுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு டைலாக் ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், அப்படி ஒரு ஸ்டேட் ரிலீஸ் படத்தை கூட இவ்வளவு செலிப்ரேஷன் பண்ணி நான் பார்க்கல லாஸ்ட் 10 வருஷத்துல. உண்மையை சொல்லணும், ஒரு நேரடி தமிழ் படம் ரிலீஸ் ஈவன் தளபதி படத்துக்கே நான் சொல்றேன், இந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணி கடைசியா கில்லி தான் இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருந்துச்சு. ஸோ நம்ம தலைவன் மேல இவ்வளவு மாதிரி எல்லாரும் அன்பு வச்சிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கூஸ்பம்ஸ் அப்படி மாதிரி. ஆனா ஒண்ணு நிவாஸ் ப்ரோ, நம்ம ஒண்ணு போடுவோம்ல ஒரு டெம்ப்ளேட். சொல்றானா என் பையன் ஏதோ சொல்றானா? சொல்லுங்க. செகண்ட் ஷோ அப்பா கூட்டுன்னு போறா நல்லா தெரியும். ஏதாவது ரெண்டாவது நாள் கூட்டுன்னு போக சொல்லுங்க. இல்லடா நிஜமாவே இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. உண்மையை சொல்லலாம், இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் போனப்பே தெரிஞ்சிருச்சு. ஆனா உள்ள போய் உட்காந்து அப்புறம் நான் நிஜமா சொல்றேன், நான் போன ஷோக்கு வந்து 65% வந்து லேடிஸ் தான், 35% தான் ஜென்ஸ். ஃபேமிலி கேர்ள்ஸும் எப்படி தினமா என்ஜாய் பண்ணாங்க. நான் பார்த்தேன், லிட்டரலி பார்த்தேன். எல்லாம் டான்ஸ், ஆட்டம், பாட்டம், ஆர்ப்பரிப்பு. ஒரு டைலாக்கும் பசங்க கத்துறதை விட பொண்ணுங்க கத்துறது தான் ஜாஸ்தி. நிஜமாவே அவ்வளோ இதெல்லாம் வந்து பிளஸ்டு. அப்படிதான் நான் பார்த்தேன். நான் தலைவன் வந்து அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒண்ணுதான், பீக் ஆஃப் த டவுன்ஃபால்லையும் வந்து பிஹைண்ட் பண்ணி அவர் வந்து இந்த ரீச் அடைவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாத்தியா, ஒரு ப்ரௌட் ஃபீலிங் இருந்துச்சு பாத்தியா. அந்த ப்ரௌட் ஃபீலிங் இன்னைக்குதான் நான் வந்து சரிடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபீலே. நானா போல, ஆனா விசில் பறந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் இந்த 2K கிட்ஸ் நிஜமா சொல்ல, நான் நிறைய நேரம் 2K கிட்ஸை வந்து வெறுத்திருக்கேன். என்னடா இவனுங்க குறைச்சிட்டே இருக்கானுங்க, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற. ஆனா இன்னைக்கு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்க்கப்போ ஒவ்வொரு சாங்கும் அவனுங்க போய் ஏஞ்சி போய் ஆடுறதா இருக்கட்டும், அந்த ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், வேற லெவல்ல பட்டானுங்க 2K கிட்ஸ். உண்மையை சொல்லுவேன். அலெக்ஸ் நல்ல பையன் தான் நிவாசன். அலெக்ஸ் நல்ல பையன் தான், கொஞ்சம் லைட்டா பண்ணுவான். ஏன்னா ப்ரோ அந்த குட்டி குஞ்சனுங்களுக்கு அந்த படம் வந்ததுன்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாதுல்ல குட்டி குஞ்சனுங்களுக்கு. குட்டி குஞ்சனுங்களுக்கு அந்த மாதிரி படம் இருந்தது தெரியாதுல்ல.
ஸ்பீக்கர்ல இருக்கிற விவேக் கில்லி தியேட்டர்ல பார்த்தானான்னு கேட்டா இல்லன்றான். அப்ப நீ என்ன ஊம்பிட்டு இருந்தியா? கேக்குதா? இல்ல தெரியாம நீ அவனோட கில்லி தியேட்டர்ல பார்த்தனா நான் முத நாள் பார்க்கலடா. எனக்கு டேய் ரேவந்த் செகண்ட் ஷோ எங்க பார்த்தா? அலெக்ஸ் நான் உங்க மட்டும் சொல்றேன். பொதுவா நான் பொதுவா 2K குட்டி குஞ்சன்களை சொன்னேன் எல்லாத்தையும் சேர்த்து. ரேவந்த் அங்கேயே படுத்துருவான். தலைவாணி எடுத்துட்டு போயிரு ரேவந்த். ஓகேடா, ஒரு நிமிஷம் ஒரு ஒரு மாமே 10 வருஷம் கழிச்சு திரும்ப கில்லி ரீலீஸ் பண்ணனும்டா. ஏய் ஒரு நிமிஷம்டா, நிவாசன் ஏதோ சொல்றாரு. ஏய் வெயிட் பண்ணு. இல்ல டீச்சேட்டுக்கு ஒரு வாட்டி இந்த ரீரிலீஸ பத்தி ஒரு சில வார்த்தைகள் அவ்வளவுதான். டேய் நம்ம கோட் இருக்குடா, அத மறந்துறாதீங்கடா. இல்லனா அது ஏதோ சொல்றாருடா, நிவாசன் என்ன சொல்றாரு. எல்லாரும் பாருங்கண்ணே, எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா இவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறமா இவரோட ஸ்டார்டம் படுத்துறோம். ஏன்னா முன்னாடி ஒரு நடிகர் அரசியல் அனௌன்ஸ் பண்ணோனே ஸ்டார்டம் விழுந்தது. இவருக்கு ஸ்டார்டம் ரேவந்த் உண்மைதான், அப்படியே நினைச்சானுங்க. அதெல்லாம் கிடையாதுன்னு தவிடுபடி ஆகிடுச்சு, உடைச்சு போட்டுச்சுன்னு. இவருதான் ஓகே. ஒரு நிகர் யாரும் கிடையாதுண்ணா இன்னைக்கு. ரேவந்த் அவருக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்க கில்லியை பத்தி ரீலீஸ் பத்தி. கில்லியா? ஹாய். நான் இன்னைக்கு ஆக்சுவலா வந்து நான் தியேட்டருக்கு போனது இல்லை. ஆக்சுவலா நான் லாஸ்ட் பார்த்த படம் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து சந்திரமுகி தான் கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் தியேட்டர்ல வந்து விஜய் படம் தான் அதிகமா பார்த்திருக்கேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எப்படி இருக்குன்னா, கில்லி வந்து இப்பெல்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. இவ்வளவு ஆடுவாங்க. ஆனா சீட்ல ஒருத்தருமே உட்காரல. ஆக்சுவலா என் பையனுமே எந்திரிச்சு ஆடிட்டு இருந்தான் அவரு முன்னாடி நின்னு. ஸோ நல்லா இருந்தது இதை பாக்குறதுக்கு. ஸோ எல்லாருமே கிட்ல இருந்து ரொம்ப ஏஜ் வரைக்கும் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா நல்லா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு 2026ல இருந்து கண்டிப்பா வருவாருன்னு எனக்கு தோணுது. எல்லாருமே சொல்றாங்க வரமாட்டாரு, அடுத்ததெல்லாம் வருவாங்க. அவர் இன்னும் வந்து பேச கூட இல்ல, ஸ்பீச்சே கொடுக்கல. பட் அவரோட சும்மா வந்து நின்னாலே இவ்வளவு இது இருக்குதுன்னா, அப்படியே தியேட்டருக்கு இவ்வளவு இது இருக்குதுன்னா, ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா, ஸோ பேசினா எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா தெரியுது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படியே மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ பாசிட்டிவா கொண்டு போயிட்டே இருந்தா நல்லா இருக்கும். நெகட்டிவ் தாட் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு அவ்வளவுதான். ஆமாங்க. இல்ல இப்படியும் 5 வருஷம் கழிச்சு கோட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க கேட்டா வேற வழி இல்ல. எனக்கு நான் வந்து எல்லாரும் ப்ரொடியூசருக்கு ஒரு வாரம் கழிச்சு ட்வீட் போடுவோம். ஆஃப்டர் 10 years we want கில்லி ரீரிலீஸ் அகைன். நம்ம உயிரோட இருப்போமா இல்லையான்னு தெரியல. ஆனா அடுத்த ஜெனரேஷனும் இல்ல ஆனா இல்ல ஒன்ன மாதிரி சரி பூச்சா உயிரோட இருப்போமான்னு தெரியாது. அடுத்த ஜெனரேஷனும் இத வந்து கேரி ஆன் பண்ணும். இல்லடா அலெக்ஸ், ஒண்ணு மட்டும் அலெக்ஸ், அர்ஜுனர் வீல்ல பாட்டு போடும்போது நம்ம ஒரு டெம்ப்ளேட் வரும்ல, மாலை இதாண்டா சினிமான்னு, அது உண்மையிலே ஃபீல் ஆச்சுடா. என்ன ஒவ்வொரு சீனுமே இதாண்டா சினிமா தான் கில்லில. அலெக்ஸ் நீ வந்து இந்த இடத்துல சினிமா பீக் ஆச்சுன்னல, அந்த இன்டர்வல் சீன், அது தமிழ் சினிமாவே பீக்கான இடம் தான். அது படம் பீக்கான இடம் இல்ல, தமிழ் சினிமாவே பீக்கான இடம். ஒரு ட்வீட் போட்டேன் அதுவா? அதுதான் சொல்றாரு, தமிழ் சினிமாவே பீக்கான இடம். சரியான சீன்றது. நீ எதிர்பாரு, முதல்ல பாக்குறவனுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த சீன், அத மட்டும் யோசிச்சு பாரு. தியேட்டர்ல வேற மாதிரி முடிச்சு அடுத்த ஷோக்கு போறேன் அலெக்ஸ். டிராபிக் அந்த ரோடு ஃபுல்லா டிராபிக். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். நான் 14 வயசுல இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். FTFS பார்க்கும்போது அப்ப கம்ப்ளீட்டா ஃபேஸ வந்து அவ்வளோ ஸ்மைல், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆர்ப்பரிப்பு, அப்படிதான் ஆணு வாயை பார்த்துட்டு பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தப்ப எப்படி இருந்துச்சுன்னா, லிட்ரலி டியர்ஸ் ஆன் ஐஸ் தான் கம்ப்ளீட்டாவே. டியர்ஸ் ஆன் ஐஸ் தான் கம்ப்ளீட்டாவே. எனக்கு ரோல் டவுன் ஆகிட்டே இருக்கு, விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். வேற மாதிரி இருக்குடா, வேற மாதிரி இருந்துச்சு இந்த ரீரிலீஸோட இந்த இது. பையன் எப்படி நான் என்ஜாய் பண்ணா? என் பையன் பாரு சொல்றா தம்பி, எனக்கு 5 வயசு தான் ஆகுது. ஆனா நான் இப்பயே ஜாலியா நான் விஜய் ஃபேனா தான் இருக்கேன். சூப்பர் டி. இல்லண்ணே, நம்ம எல்லாம் என்ஜாய் பண்றதை விட கிட்ஸ் 20 வருஷம் முன்னாடி எடுத்த ஒரு ஜானர் படம் என்ஜாய் பண்றதுதான் கிரேட். தம்பி உன் கிளாஸ்ல உன் பக்கத்துல அஜித் ஃபேன்லாம் இருந்தா வேற பெஞ்சில போய் உட்காந்துரு.
டேய் சின்ன பசங்களை கூட விட்டவே மாத்திர பாத்தியா? வயசு 30 அறிவு இல்லாதது வந்து விவேக் கிட்ட தான் கத்துக்கணும். அவனுக்கு ஜெனரேஷன்ல ஏகே யாருன்னு தெரியும் வளருவாங்கடா. விட்றா பண்ணுக்கு சொன்னேன்டா ஆக்சுவலா இது வேற. நான் ஆக்சுவலா போய் ஓகே நம்ம வந்து ஏற்கனவே ஒரு டைம் 2 டைம் பாத்துருக்கோம் FTFS. நான் பார்த்தேன், எங்க அப்பாவோட பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்பதான் போறேன் 20 வருஷம் கழிச்சு. இதுக்கு இடையில டிவில எத்தனை போற பாத்துருக்கோம். ஓகே இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு நினைச்சுதான் நான் போனேன் எனக்கு. பட் லிட்டரலா வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கொடுத்துச்சு. நிஜமாவே சொல்றேன், வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அப்படியே வார்த்தையே இல்லடா, வேற மாதிரி இருந்துச்சு. நிவாஸ், நான் வந்து இது வரைக்கும் 2 ஷோ பார்த்தேன். முதல் ஷோ எப்படி இருந்ததுன்னா ஃபுல் மாஸ் அடிச்சு நவுத்துற கிரௌடு காலையில. இப்ப நான் ஈவினிங் ஷோ பாக்குறது வந்து ஃபேமிலி கிரௌடு, பயங்கர ஃபேமிலி கிரௌடு. நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன், ரெண்டுமே ஒரே வைப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னும் ஃபேமிலியோட பார்க்கும்போது ஒரு டிஃபரன்ஸ் என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு டைலாகும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஸ்கிரீன்ல வர டைலாக உட்காந்து பேசுறாங்க. அங்க பாட்டு கமலால சூப்பரா பண்ணா, கொக்கர பாட்டுக்கு மியூட்டே பண்ணிட்டா கம்ப்ளீட்டா. ஆடியன்ஸ் தான் பாடுறாங்க. லிட்டரலா நடந்துச்சு. நான் இன்னொன்னு விட்னஸ் பண்ணது என்னன்னா, ஜென்ஸ் ஆடியன்ஸை விட லேடிஸ் ஆடியன்ஸ் அவ்வளவு மியூசிக் என்ஜாய் பண்றாங்க. நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன், எவ்வளவு லேடிஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு அந்த வீடியோல தெரியும். என் பின்னாடி சீட்ல உட்காந்து 3 பொண்ணுங்க உட்காந்து ஒவ்வொரு டைலாகும் சொல்லிட்டு இருக்கு. அப்படியே லிட்டரலா சொல்லிட்டே இருக்கு. ஸ்கிரீன் ரீடிங் போயிட்டு இருக்கு. வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்படியே என்னடா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அலெக்ஸ், நானே 3:30 மணி ஷோ தானே பார்த்தேன். இன்னைக்கு ஃபுல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ஈகால சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் ஆட வச்சாங்க. கமலா தியேட்டர்ல இது வரைக்கும் வந்து 20,000 பிளஸ் டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு. ப்ரீ புக்கிங் ஷோ. ஆக்சுவலி அலெக்ஸ், இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி பயங்கரமா போகும்போது திருப்பியும் அந்த பழைய காலத்து ஆளுங்க எல்லாம் எல்லாருமே பார்த்தோன்னா ஃபேமிலியோட போறான்னு சொல்லிட்டு போறாங்க இந்த படத்துக்கு. எல்லாருக்கும் புடிச்ச படம். பாபா ரிலீஸ் பண்ணுங்கடா பார்க்கணும். விவேக் ஓட்டாது அவனுக்கு ஃபேன்ஸ் சாமியை பத்தி பேசும்போது எதை பத்தி பசங்கிட்ட இருக்கிற வந்து மைனஸ் என் பையன் என்ஜாய் பண்ண மாட்டீங்கடா. இருடா, என் பையன் இன்னைக்கு அந்த டைலாகே பார்த்து அந்த டைலாக் சொல்லுன்றான். இன்னைக்கு அவனுக்கு பார்த்துதேன்னு சொல்லுன்றான். அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் ஏரியாலயும் கில்லி. நம்ம படம் மட்டும் குடும்பங்கள் கொண்டாடும் படம் இல்லடா, நம்ம ஸ்டேட் கூட குடும்பங்கள் கொண்டாடும். ஆனா இல்ல, ஆனா ரேவந்த் இல்ல கனவு மாதிரி இதுல என்ன இது இன்னும் நம்மளதான் நம்ம கூட்டி பூஜாவனா இருக்கும்போது வைப் பண்ணது இன்னும் அதான் இன்னும் வைப் பண்ண. அலெக்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டு 2003ல பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல். ஏன்னா நானும் 1.5 மாசமா கில்லி பாட்டும் கேட்கல. அலெக்ஸ் இல்ல நான் கில்லி பாட்டும் கேட்கல. கில்லி ரிலீஸ் ஆன 3 வயசு தானே. அலெக்ஸ் ஒரு நிமிஷம், இந்த ரேவந்த் விவேக் கல்யாணம் இந்த இவனுக்கு குழந்தை கூட்டு ஸ்பேஸ்ல உட்கார வச்சு பேசிருப்பாங்க. இவனுக்கு குழந்தைகிட்ட பேசிட மாட்டாங்க. குழந்தை லேட்டா பேத்துக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சீட் கேப்பபிலிட்டி வந்து அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஒதுக்கி கொடுத்துட்டேன். அவன் உட்காந்து பாட்டு பாத்துட்டே இருக்கான், சிரிச்சுக்கிட்டே பாக்குறான். எல்லாரும் சிரிக்கிறான். பிரகாஷ் ராஜாவோட அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணான் இன்னைக்கு தியேட்டர்ல. அந்த பயங்கரமா என்ஜாய் பண்ணான் இன்னைக்கு தியேட்டர்ல என் பையன். குழந்தைய தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் கல்யாணம் பண்ண கமலால ஒரு குட்டின ஒரு எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு மேக்சிமம் 5 வயசு தான் இருக்கும். அவனை மட்டும் ஸ்கிரீன் மேல ஏற விட்டாங்க, வேற யாரையும் ஸ்கிரீன் மேல ஏற விடல. நடந்துச்சு இங்கே நினைச்சு ரேவந்த், என் பையனா போல ஆக்சுவலா 2 குட்டியை மேல ஏத்து விட்டானுங்க. அது பாட்டுக்கு எல்லா பாட்டுக்கும் ஒரு நிமிஷம் இல்ல ரேவந்த், நம்ம ஸ்கிரீனே வந்துட்டு அது இல்ல பிளாட் ஆகிற மாதிரி வைட் ஆகுது, அதுக்கு ஏறவும் முடியாது. எதுக்கு பவுன்சர்ஸ்? அலெக்ஸ், நானா ஈகால பார்த்தனா பால்கனிலே ஏறி ஆடலாம், அங்க ஸ்கிரீன் பக்கத்திலே ஏறி ஆடலாம். தரமா பண்றாங்க, எல்லா சாங்கும் ரிப்பீட் போடுறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா திரிஷா வருதுன்னு ஏதோ ஒரு மூதேவி சொன்னான். ஏதோ அதான் வெற்றி தேட்டரோ இல்ல ரோஹினி ரெண்டுத்துக்கும் வரல. நீ மேலே பாத்துக்கிட்டு அப்ப திரும்பி இல்லடா அவன் என்ன ஆசிம் காசிம் ப்ரோவோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான்.
உலகத்திலேயே இல்ல இல்ல இருறா ஹரி விஷால் கிட்ட கேளு. அந்த இல்ல ஆசிம் கூட டான்ஸ் ஆனது யாருன்னு கேளு. கூட்டானு நீ வந்து இது ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போன நம்மளே இருந்தா வாங்கடா. இவன் தான்டா டே இல்ல இருறா இந்த 2 பேர் தான், இந்த 2 பூமர் அங்கிள் தான் பாத்துன்னு. ஆனா நான் சொல்றேன்டா, ஆசிம் காசிம் செம்மையா என்ஜாய் பண்ணான்டா. ஒரு ரஜினி ஃபேன் அந்த இடத்துல அப்படி என்ஜாய் பண்றத ரேவந்த் அவன் கூட போட்டோ எடுத்தீங்க. ரேவந்த் அவன் கூட போட்டோ எடுத்தா கபிலனை அட்டாக் பண்ணி போட்டுடு. எல்லாருக்கும் கில்லி பிடிக்கண்டா. அதோட அவன் டான்ஸ் நம்மள விட ஒரு எனர்ஜெட்டிக்காவா ஆடிக்கிட்டே இருந்தான் தெரியுமா. ஏன்னா ஆளு எருமாடு மாதிரி முன்னாடி ஆடுறாரு. தலைவர் ஆட மாட்டாருல, அவன் நல்லா ஆடுவான். அலெக்ஸ் ஓட்டேரி கிளைமேக்ஸ் இதெல்லாம் பயங்கரமான சிரிப்பு. அந்த பூத்துல இருந்து போன் எடு, ஜட்டி வந்து போன மட்டும் எடுக்கடா. என்ன ஒரு போட்டா இது பாம்பு பூத்து பாட்டானா சூப்பர் பாட்டு. அலெக்ஸ் அதே மாதிரி தமிழ்நாடே பின்னாடி இருக்கு அந்த டைலாக் சரியான. இந்த படத்துல இப்ப பாக்கும்போது நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, ஒரு பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த லாங் ஃபைட் இருக்கும்ல, த்ரிஷாவை கூட்டிட்டு வருவாங்களே அந்த ஃபைட்டு, அந்த ஃபைட்டு தவிர மிச்சி எல்லா சீனும் டக்கு 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 டக்குன்னு முடியுது. உடனே ஒரு சாங்கும் வருது, ஒரு சாங்கும் வருது. அது வந்து நம்மளுக்கு பயங்கர இப்போ சும்மா கொக்கர பாட்டு முடியும் 4 சீனு, அதுக்கப்புறம் அப்படி போடு. ஆமா அது அப்ப தெரியும். இந்த படத்துக்கெல்லாம் அப்புறம் தான் ஹரி வந்து குயிக் கட்டே பண்ணுவான். படத்துக்கு குயிக் கட் பண்றதே ஹரி. இவனே ஹரியும் ஒரு சூப்பர் ஒரு டைரக்டர் தான், ஒரு கோட் டைரக்டர் தான். ஹரி சாமி இதெல்லாம் நல்லா பண்ண. ஆனா இந்த ஜெனரேஷன்ல அப்ப தெரியும் பாத்து எட்டி பார்த்துட்டு போயிடும். அலெக்ஸ் தரணி நேம் போடும் போதே தியேட்டர்ல கத்துனாங்க அலெக்ஸ். அதெல்லாம் பேஜாரு எனக்குலாம். அப்பா இல்லடா நாங்க போறது முடியும் வந்துட்டு விசில் போட்டாங்க. இன்டர்வெல்லையும் போட்டாங்க விசில் போட்டு. தியேட்டர்ல விசில் போடு எப்படின்னா, இப்ப நார்மலா வர்ற பாட்டுக்கு வந்துட்டு ஒரு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆடுவானுங்க. இங்க பாட்டு போட்ட உடனே ஆடுறானுங்க. பீட்டு மட்டும் தான் கேக்குறது கூட இல்ல, காதோட கூட கேட்க மாட்டானுங்க. பாட்டு எல்லாம் பீட்டுக்கு ஆடுறானுங்க. எப்படி இருந்துச்சு பாட்டுன்னு கேக்குறேன். நல்லா இருந்துச்சு. இல்லடா இந்த பீட்டுக்கு இதுல அது தியேட்டர்ல கேட்காது. இன்னும் அது ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. சூப்பரா இருக்கும். இவனோட நான் வீடியோ போட்டு விடுறேன். இவனை விவேக் டான்ஸ் தான் ஆனா இங்க ஃபுல்லா அந்த டான்ஸ் தான் ஃபுல்லா டான்ஸ் தான். இல்ல ஆல்ரெடி ரேவந்த் நீ கமலால பார்த்தல ஒரு தடவை ஈகால ட்ரை பண்ணி பாரு, தரமா பண்ணாங்க. நானே பயங்கர சாட்டிஸ்ஃபைட் கமலாவோட. டியூஸ்டே போய்டுவோம். நீ வந்து பால்கனி புக் பண்ணாலும் சரி, கீழே புக் பண்ணாலும் சரி, எங்க வேணாலும் ஆடுறதுக்கு இடம் இருக்குது உள்ள. சரியா ஆடலாம். இல்ல ப்ரோ ஒரு போலீஸ் பின்னாடி இருந்தாரு, அவரும் வெயிட் பண்ணிருந்தாரு. அதான் ஆச்சரியமா. அலெக்ஸ் அன்னைக்கு அந்த அக்கா வீடியோ எடுக்கலையா தளபதி வரும்போது? அப்ப பாத்துக்க யாரெல்லாம் எனக்கு தெரியாதான். அக்கா இது வேற, ஆனா ஷோல இது வேற. மேல அனுப்பியிருக்கேன் பாரு வீடியோ. அதுல ஃபுல்லா ஃபேமிலி ஆடியன்ஸா டான்ஸ் ஆடி, கேர்ள்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸா அதிகமா டான்ஸ் ஆடுனது. இவனா தெரி டைட்டில் கார்டுன்னு ஈகா சினிமாஸ்னு போட்டு பாரு, பயங்கர மரணமாசா இருக்கும். தெரி டைட்டில் கார்டு ஈகா சினிமாஸ்னு போட்டு பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் எல்லாம் அப்ப நல்லா பண்ணுவாங்க. அலெக்ஸ் அந்த தமிழ்நாடே பின்னாடிதான் இருக்குடா சீன்ல. அந்த சொல்லுவாங்க ஆந்திரா பாட்டுல நாமளே புகழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன தெரியல, புதுசா ஏதாவது கதைங்களாண்டா. இல்ல உங்க ஊர்ல கில்லி போடல, அதனால குண்டி அடிச்சல எங்களை இப்படி கேள்வி கேக்குறா. நீங்க அண்ணனும் வரல, இப்ப பொண்ணு சொல்ல மாட்டோம். எல்லா படத்துலயும் அண்ணன் படம் போட்டாலே பொண்ணுல இருந்து எல்லாரும் ஆடுவாங்கடா. இது புதுசா மத்த படத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் ஒரு வாட்டி பாப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ், அப்படிதான் இருக்கும். இந்த படம் வந்து 20 வருஷம் கழிச்சு சன் டிவில ரேவந்த் டிவில போட்டு டிஆர்பி எப்படி இருக்குன்னு தெரியல. பிரைம் ஸ்லாட்ல போட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100 வாட்டி போட்டிருப்பாங்க கில்லி. 100 வாட்டி மிச்சவெல்லாம் யாருக்கு? மிச்சவெல்லாம் யாருக்கு?
முதல்ல ஃபேமிலியா வந்து பாக்குறது பெரிய விஷயம். அது அண்ணனோட இது வரையும் இந்த மைரா மங்காத்தா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மைரா கூட 6 மணிக்கெல்லாம் போட மாட்டாங்க. மத்தவங்களை பத்தி கம்பேர் நம்மட படம் கேள்றா பேச விடுறா. கில்லி வந்துட்டு 6 மணிக்கு போடாத நாளே கிடையாது, புரியுதா? போய் மங்காத்தாவோட கம்பேர் பண்றீங்க. குளிப்பாட்டி கூப்பிட்டு உள்ள வச்சா கூட நீங்க வந்து போயிட்டு இப்படிதான் 19 வந்துட்டு டிஆர்பி வர்ற அந்த இது வந்துட்டு அப்ப எல்லாரும் பாக்குறது. ஆனா அப்படி இருந்தா செலிப்ரேட் பண்றதுதான் இங்க மேட்டர், புரியுதா? எல்லாரும் பாத்து இல்ல அலெக்ஸ் சன் டிவிக்கு டிஆர்பி குறைஞ்சிச்சுனா கில்லி பேசுறதோட ஆசிம் ப்ரோ பேசிட்டோம். ஒரு நிமிஷம் ஆசிம் ப்ரோ, இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி இருந்தது? How was your day? சும்மா அவுத்து போட்டு ஆட வேண்டியதான் அப்படின்னு ஒரு வார்த்தை. அவுத்து போட்டு ஆடுறது 100 கிளாப்ல தட்டதாதீங்க. அப்புறம் உங்க கழுத்திலே தட்டணும். இல்ல ஒரே நிமிஷம் இல்ல நீங்க இன்னைக்கு படம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனா ஸ்பாயிலர் சொல்றாதீங்க, ஓகேங்களா? இல்ல எங்களை பார்த்தா அந்த டார்க் காமெடி இன்னும் பண்ணினு அதெல்லாம் நெல்சன் மாதிரி தெரியுதா? இந்த கீர்த்தி இல்ல அந்த நெல்சன் காமெடி எல்லாம் பல்சன் வந்து புரியுதா? நெல்சன் காமெடி கீர்த்தி செட்டி கிரிஞ்சு பண்ற மாதிரி கிரிஞ்சு பண்ணி மாதிரி எக்ஸல் இதுல ஒரு நிமிஷம்டா. ஆசிம் அலெக்ஸ் ஒரு வேலை பண்ணாங்கடா. எல்லாம் எதுக்கு சவுண்ட் ஜாஸ்தியா கத்துவாங்க? தளபதி இன்ட்ரோ இந்த மாதிரி தானே சவுண்ட் ஓவரா கத்துவாங்க. அது வேணாம்டா. பாட்டுல ஒரு தாவணியை கழட்டு வாங்கி பாரு, அந்த சீனி கத்துறாங்கடா 2 பேரும் உட்கார்ந்து. ரேவந்த் கேக்குதா? சும்மா கத்துனது இல்ல, எனக்கு இந்த துள்ளாத மவன துள்ளும் போக்கையில திருப்பி விட்டா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன அடுத்து வந்து முதல்ல அந்த படம் அப்பவே 4Kல வரலடா. இல்லடா, போக்கையில வந்து என்னடா அடுத்து நம்மளுக்கு சச்சின்டா. எனக்கு அது துள்ளாத மனம் துள்ளும் நல்லா இருக்குண்டா, செமையா இருக்குண்டாடி. எனக்கு ரொம்ப இல்லடா இரடா. அப்ப இல்ல அப்படி பார்த்தா லிஸ்ட் நீங்க அதிகமா சொல்லுவ. எல்லா காமெடியன்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு படமா முதல்ல ரீ ரிலீஸ்ன்றது செலிப்ரேட் பண்றது, புரியுதா? ஃபீல் குட் அதுக்கு அப்புறம் தான். அப்புறம் ஃபீல் குட் நாளைய தீர்ப்புலாம் ரீ ரிலீஸ்ன்றானுங்க. நாளைய தீர்ப்பு எல்லாமே ரீ ரிலீஸ் தான்டா. இல்ல ஓப்பனா சொல்றேன். இவன் சொன்னா, விவேக் சொன்னா, ஆனா நாளைய தீர்ப்பு வந்து ரீ ரிலீஸ் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். அது பார்த்தா விக்னேஷ் ப்ரோ துள்ளாத மனம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரிலீஸ் பண்ண நல்லா இருக்குதா? ஹிட்டா? ஆனா இல்லப்பா, இல்ல ஒரே நிமிஷம் சொல்றேன். ஒரே நிமிஷம் சொல்றேன். இது ரீ ரிலீஸ்ன்றது வந்து எல்லா சாங்கையும் ஏஞ்சி ஆடணும், நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கணும், புரியுதா? இது படம் பாத்துட்டு வரும்போதே ஒரு ஃபயரா இருக்கும். இதுக்கு முன்னுக்கு ரிலீஸ் ஆன படங்கள்ல எங்க ஆக்ஷன் திருமலை இல்ல அதுக்கு இல்ல திருமலை வாரணமாயிரம் அப்படி கிடையாது. அது இல்லப்பா, ஒரு நிமிஷம். அது வந்து சைலண்டான ஃபேன்ஸ்க்காக ஓடுனது, ஓகேவா? ஹாரி ஜெயராஜ்க்காக போன இல்ல ஹாரி ஜெயராஜ்க்காக போனாங்க. வாரணமாயிரம் பாட்டு பாட்டெல்லாம் நீங்க கதை கேளுமா ப்ரோ? அதுக்கு சாதாரண ரீ ரிலீஸ் பண்ணுங்க. பண்ணாங்க அது தேவிக்கு ஒரு மாதிரி தியேட்டர்ல. நான் சொல்றது ஆல் ஓவர் தமிழ்நாடு. இப்படியே பேசிட்டு இருந்தீங்க. பீஸ் ரீ ரிலீஸ் பண்ண சொல்லுவோம். அலெக்ஸ் என் பெரிய உண்மையாலுமே ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் சொல்றீங்க, நம்மளுக்கு தேவையா? ஒரு நிமிஷம் அலெக்ஸ் என் பெரிய பையன் ஜட்டி போட்டு காலி பேரழகன்னு ரிலீஸ் பண்றாங்களா? முதல்ல நீ ஜட்டி போட்டு வா. வீரழகன்னா புரியல. வீரழகன் சூர்யா என்னடா தெரியல. இல்ல அவனுக்கு தெரியாதுங்க. இல்ல வீரழகன்னா என்னது? பேரழகனா அதையாண்டா வீரழகன். கில்லி கூட எந்த படம் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா இல்லையா? பேரழகன். மதன் ப்ரோ அந்த குட்டி குஞ்சாண்ட போய் கேட்டீங்கன்னா எப்படி ப்ரோ அதெல்லாம் தெரியும்? குட்டி குஞ்சா பேரழகன் பேரழகன் புரியாது. சூர்யா இல்லடா, சூர்யா லைவ் பாஸ் ஓபன் போய் டைவ் வச்சு குதிப்பான். சன் டிவில கே டிவில பாத்து போட்டு தான் கேக்குறேன். குட்டி குஞ்சா டேய்
ஆமா சார் மட்டும் அங்க போய் தியேட்டர்ல இல்ல பார்த்தாரு இல்ல சூர்யா ஒரே படம். எந்த நாள்ல படமும் ஒரே நாள்ல பாடகத்தை ரிலீஸ் பேச ஆகல. மாட்டாங்க. முன்ன பின்ன இல்ல ஒரு மாசம் அந்த மாதிரி கேப்ல. ரேவந்த் நான் இல்ல ஆனா இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ இந்த லெரின் இல்ல பேசுற வார்த்தையில ஒரு நிமிஷம் கேட்டிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் இவர் எல்லாம் தியேட்டர்ல ஒரு பாக்குறாரு. நிமிஷம் அலெக்ஸ் ரேவந்த் என்னென்ன படம் தெரியுமா ரிலீஸ் ஆனிச்சு? கில்லி, பேரழகன், அருள் 3 படம். சரி அந்த ஓகே 2 ஓகே படத்தையும் காணாம இல்ல இல்ல போட்டுருச்சு சியானா கில்லி. நீ கேப்ல ஆனா சொல்லிக்கிட்ட கில்லி ஓகே அலெக்ஸ் எப்படி இருந்தாலும் ஜட்டி போட்டு திறந்த இடத்துல நீ குஞ்சாமணி அருள் லைட்ல கொஞ்சம் டீசெண்டா பேசுறா. இல்ல இல்ல ப்ரோ ஆனா வினேஷ் ப்ரோ லெரின் இது அது பேர் அருள் இட்டு அருள் சொல்லுங்க ஹிட் சொல்லுங்க கிடையாது ரேவந்த் ப்ரோ. ஹிட் கிடையாது ஹிட் கிடையாது அருள் ஹிட் ஹிட் தானே. கிடையாது ஹிட் கிடையாது இல்ல ஆனா நல்லா இல்ல இல்ல இருக்கும் ப்ரோ. படம் இல்ல அருள் கிட்டே எப்படி இல்ல ப்ரோ நல்லா ஹிட் இருக்கும். ஆகாம இருக்கும்? இல்ல சூப்பரா இல்ல இருக்கும் இல்ல படம். படம் நல்ல படங்க ஓகேவா ஆனா படம் அந்த சைடுல நல்லா அந்த இருக்கும். டைம்ல சரியா போகல பிகா ஆனா இல்ல ப்ரோ 100 நாள் இதெல்லாம் பார்த்தேனே. 100 இல்லப்பா நாள் இல்ல 150 இல்ல நாள் இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ, பேரழகன் மட்டும் தான் நல்லா போல. அருளும் கில்லியும் நல்லா, கில்லி சூப்பரா போனுச்சு. அதுக்கடுத்து அருள். பேரழகன் மட்டும் கொஞ்சம் நீ குழப்பா இல்ல சியான் ப்ரோ. ஃபேனு நீ அருள் போடுவ ஓரளவு இல்ல கண்டெய்னரு ஓரளவுக்கு ஓட்டிருப்பானுங்க. ஓட்டாம இருந்திருக்க என்ன மாட்டேன். விக்னேஷ் ஓட்டாம இருந்திருக்க மாட்டாங்க. சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. சரி சரி விடுங்க. டேய் இல்ல 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 இதெல்லாம் விடுங்க. இல்ல இல்ல இதெல்லாம் விடுங்கடா. இல்ல ஒரு நிமிஷம். கில்லி ரிலீஸ் ஆன 2வது வாரத்திலே அஜித் படம் ஒண்ணு வந்துச்சாம. ஏதோ ஏகனா இது பேர் என்னது ஜியா ஏதோ ஆழ்வாரா? ஆழ்வார் இல்ல இல்ல என்னது இல்ல போர் சீரிஸ். ஒரு ஆழ்வார்லாம் நிமிஷம் மதனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அதான் மதனை இல்ல வச்சுட்டு மனசு ஏண்டா கஷ்டப்படும் இல்ல. ஏன்டா இல்லடா இப்படி பண்றீங்க? ஜியோ ஆஞ்சநேய ஜனாவோன்னு படம் தானே? சரி ஜின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு ஜி கேள்விப்பட்டேன் ஆஞ்சநேயா. ரேவந்த் நீ ஆன்சர் சொல்லு ஏதோ மாயாவி ரீ ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற கேள்விப்பட்டவங்க ஏன் ப்ரோ சாவடிக்கிறீங்க விக்னேஷ் ப்ரோ? மாயாவியா? இல்ல இல்ல யார் இல்ல படம் விவேக் மாயாவி? விவேக் விவேக் உடனே மாஸ்டர் அருள போய் ஹிட் மூவி லிஸ்ட்ல சேர்த்து விட்ட பாத்தியா? ஆமா ப்ரோ ஹரிசன் அதுக்கு அருள். அலெக்ஸ் வேற உப்பு போடுறான் ப்ரோ ஹலோ ஹரிசன் இல்ல பாவிங்களா, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ. படம் இல்ல நல்லா நல்லா see, இருக்கும்ல. இரு படம் நல்லா நல்லா இருக்கும் இருக்கா ப்ரோ. நல்லா ஓடி இல்லையான்னு தான் இருக்கலாம் இங்க தான் நான் சொல்லல. சொல்றேன். படம் ஓடி ஓடல இருக்கலாம். அவ்வளவுதான் சொன்னேன். இல்லடா படம் ஓடாதுக்கு ஒரே ஒரு காரணம் கில்லி தான்டா. அந்த விக்னேஷ் ப்ரோ ஆத்திர இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல அந்த ப்ரோ கண்டிப்பா இல்ல இந்த இயர் ரீசன் கண்டிப்பா இருக்கும். 2004ல அந்த ஹிட் அந்த இயர்ல மட்டும் சின்ன படத்துல இருந்து பெரிய படம் வரைக்கும் கிட்டத்தட்ட 10 படத்துக்கு மேல பிளாக் பஸ்டர் அந்த வருஷம் மட்டும். ஆனா அதுல நம்பர் 1 கில்லி தான். எது ஜியா? ஜி டேய் ஜில ரிலீஸ் ஆகலடா அந்த வருஷம். இவன் யாரா இது அலெக்ஸ் வந்துச்சு. ஜியோ இல்ல ஜனா நினைக்கிறேன். ஏதோ ஆட்டோகிராஃப் அலெக்ஸ் சின்ன படம் நிறைய பெரிய செம்ம ப்ரோ கலெக்ஷன் பண்ணுச்சு. ஆட்டோகிராஃப் 2005 ப்ரோ ஆட்டோகிராஃப் 2005. ஆட்டோகிராஃப் ப்ரோ 2005. 250 இது டேஸ் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இது மேல 2004. கில்லி ஆமா இல்லடா 2004. கில்லி 210 அந்த அளவுக்கு வச்சானுங்க. 250டா. அலெக்ஸ் 250 மேல ஆயுத எழுத்து அந்த வருஷம் தானே? ஆயுத எழுத்து ஆமா 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 இந்த அபிஷியல் 7G போஸ்டர் வந்து 2004 தாங்க போட்டிருக்கு ஏன் ரிலீஸ் ப்ரோ டேட். எல்லாமே துண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா இல்ல குரு இதெல்லாம் ஈஸியா வச்சிருக்கானு கேட்டேன். அந்த பவன் கல்யாண் குஷில 7Gலாம் 7G ஓகே ஆனா அது பாக்ஸ் ஆபீஸ் வைஸ்லாம் வந்து பெருசாலாம் ஒண்ணும் பண்ணல. ஏங்க 7G செம்ம ஹிட் பாக்ஸ் ஆபீஸ் வைஸ் கில்லி நம்பர் 1. ஆனா இந்த படம் எல்லாமே பயங்கரமா ஓடுச்சு அந்த வருஷம். நியூ வந்தது. ஹிட் ஓகே ஹிட்டுக்கும் பிளாக் பஸ்டருக்கும் டிஃபரண்ட் இருக்குல்ல. அது பாக்ஸ் ஆபீஸ் இல்ல வந்து பெரிய மனுஷங்க தனியா ஸ்பேஸ் போட்டு ஓட்டு பேசுங்க. போடுனா எதுடா கம்பேர் பண்ணுங்க. பெரிய ஆளுங்க நம்மட தனியா ஸ்பேஸ் பிளாக் போட்டு பஸ்டர் பேசுங்க. ப்ரோ ஹிட் இல்ல பிளாக் பஸ்டருங்கட. மெரினா இது உனக்கு என்னது? ஒரு மண்ணும் தெரியாது. யூஎஸ்ஏல இருந்துகிட்டு கம்முனு இரு. அவன் என்னடா 2004ல இருந்தே யூஎஸ்ல இருந்தான். காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. ப்ரோ அதுக்கு முன்னாடி சிலோன்ல 250 ஓகேவா லெரினே விடு பாத்துக்கலாம். ப்ரோ தமிழ்நாட்டுல வந்து 1.5 கோடி ஃபுட்பால்ஸ் வந்தது அந்த படம். என்ன இல்லாம வரும். இது நிறைய படம் வந்துருக்கா. அதே வசூல் ராஜா மதுரையே அந்த வருஷமே திருப்பி வந்து ஹிட் ஆயிருக்கு. ஆமா ஆனா 2007 தான் வந்து கோலிவுட்ல எல்லாருக்கும் இல்ல இருக்கு. எனக்கு அந்த எல்லாருக்கும் டைம்ல எனக்கு அந்த குசேலன் வந்து பார்த்து எனக்கு ரொம்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதாச்சு. அதை ஐயோ அந்த இவன் வருஷம் வேற வரவே பாதி இல்லை. மாதிரி அடிச்சிட்டு இல்ல இருக்காரு. ப்ரோ அந்த வருஷம் சாக்லேட் அந்த வருஷம் இல்ல ப்ரோ. நான் +2 படிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம். எனக்கு 2008 எனக்கு அதே உண்மையா சொல்லுங்க மீனாக்கு தானே போனீங்க? ஆமா ப்ரோ சைக்கிள் ஓட்டும் போது நேவல் தெரியும் ப்ரோ இல்ல ப்ரோ எனக்கும் குசலன் பிடிக்கும். அந்த 9 அட்ஜஸ்ட் பண்ணுமே அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சின்ன குசேலன் வயசுல யார் இருந்து நான் படம்டா பார்த்துட்டு அலெக்ஸ்? இருக்கேன். அது வந்து ரஜினி படம்னு சொல்லுவாங்க. ஆனா ரஜினி படம் தான். கெஸ்ட் என்ன ரோல்டா பண்றது? அது ஃபுல் படம் கிடையாது. கெஸ்ட் ரோல் தான். இல்ல ரஜினி படம் தான். ஆனா ரஜினி படம் இல்லன்னு சொல்லுவாங்க. கெஸ்ட் எல்லாம் கிடையாது ப்ரோ. சும்மா ஹரிசனை யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நைஸா கெஸ்ட் சொல்லுங்கிறீங்களா? தலைவர் என்ன இல்ல பண்றாங்க? ரஜினி படம் இல்ல. இல்ல இல்ல ரஜினி படம் இல்ல. அந்த ஒரு நிமிஷம் ப்ரோ. லால் சலாமோ ஒண்ணுடா. அந்த ஆக்டர் பேர் என்ன? இல்ல இது அந்த ஆக்டர் பேர் என்னடா? இல்ல அலெக்ஸ் அவருக்கு ஹரிஷ் ப்ரோக்கு வந்து இது கொடுத்துறான் கோஸ்ட் கொடுத்துறான். சரி
ப்ரோ நீங்க வந்து இல்ல இதை நான் actor- சொல்லிடுறேன் இதை நான் சொல்லிடுறேன் ப்ரோ. அவரு என்ன சொன்னீங்க, கெஸ்ட் ரோல் நீங்கல்ல, எவ்ரி 15 மினிட்ஸ் அவரை காட்டுவாங்க ப்ரோ. ப்ரோ அவரை விடுங்க ப்ரோ. அந்த ஆக்டர் பேர் என்ன? அந்த இன்னொரு மெயினான அந்த பசுபதி தான். அதுலதான் ஹீரோ பசுபதி தானே. பசுபதி ஹீரோ, இவரு கெஸ்ட் ரோல் தாங்க அந்த படத்துக்கு. பசுபதி வச்சுதான் கதை மூவ் ஆகும். ஆனா அங்க சுத்தி நடக்கிறது ரஜினி தானே. அப்படி பார்த்தா லால் சலாம் எல்லாம் நீங்க சொல்லலாம்ல, அவ்வளவு தூரம் தள்ளி போறது. இல்ல லால் சலாம் நிறைய நேரம் வந்தாருன்னு சொல்லி இல்ல இப்ப லால் சலாம் என்னதான் இவனுக்கு கிரியேட் ஆனாலும் அவங்க வாழ்க்கையில விளையாடுறது இவங்க தானே, ரஜினி தானே. அந்த மாதிரிதான் அவரு வாழ்க்கையிலேயே அவங்க பொண்ணுதான் விளையாண்டாங்க ப்ரோ. படம் இல்ல ப்ரோ, ஆனஸ்டா சொல்றேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னா அதை பத்தி கவலை இல்ல ப்ரோ. அவங்க உண்மையாலுமே நல்லா இல்ல கஸ்டடியே உங்களுக்கு பிடிச்சது. நீங்க குசேலன் படத்துல வடிவேலு காமெடி மட்டும் நல்லா இருக்கும். குசேலன் பிடிச்சிச்சா? குசேலன் நல்ல படம் தான் பாரு. இல்ல ஒரு இல்ல குசேலன்ல வடிவேலு இல்ல வடிவேலு காமெடி தான் தரம். இல்ல அலெக்ஸ் அந்த சென்டிமென்ட் சீன் செமையா இருக்கும்டா. அதுல ரொம்ப இந்த கீர்த்தி செட்டியை பிடிச்சவங்க இல்லடா அலெக்ஸ், இந்த கீர்த்தி செட்டியை பிடிச்சவங்க கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த கிரிஞ்சு படங்களை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அடிக்கடி. இல்ல சிரிப்பு வரல. ஒரு அமலா சாஜி ட்வீட்டுக்கு லைக் பண்ணதா கேள்விப்பட்டேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் கிடைக்கிற வரைக்கும் இருக்குது. அமலா சாஜியா? கீர்த்தி செட்டி பாவம் விக்னேஷ் ப்ரோ போடுறாரு மெனக்கெட்டு. அது அவருக்கு அமலா சாஜி லவ் பண்ணது. என்னடா சொல்ற? இல்ல ப்ரோ போஸ்ட் போட்டோ சொல்றான் ப்ரோ. ஓகே அலெக்ஸ் அப்படியே சொல்றீங்க. இப்ப நான் வெற்றி தேட்டர்ல படம் பார்த்துட்டு வரேன். உண்மையிலேயே வெற்றி தேட்டர்ல பாக்காதவங்க போய் ப்ரோ இன்னொன்னு ப்ரோ இல்ல வெற்றி இல்ல ரோனியில வந்துட்டு த்ரிஷா வரல, வெற்றியில வந்துச்சான்னு கேட்டா அங்கேயும் வரல. ராஜேஷ் ப்ரோ நான் மதியம் தான் போட்டேன். அலெக்ஸ் நீ செகண்ட் வாட்டி பாத்தியா ஒரு வாட்டி தான் பாத்திருக்கியா? இல்ல ஒரு வாட்டி டயர்ட் ஆயிடுச்சு, மதியானம் வந்துட்டேன். இல்ல சவுண்ட் செமையா இருந்துச்சு. நான் பார்த்த ஷோல சவுண்ட் மிக்சிங் பயங்கரமா இருந்துச்சு. தொண்டெல்லாம் சொல்லலடா, படத்துல வர சவுண்ட் மிக்சிங் அட்மாஸ் மிக்சிங் நல்லா இருந்துச்சு. வழக்கமா இல்ல இப்ப தியேட்டர்ல நம்ம கத்துறது நம்மளுக்காவது கேட்கணும். எனக்கு அதுவே கேட்கல, அந்த மாதிரி இருக்குது சரௌண்டிங். மதியானம் அலெக்ஸ் போன் பண்ணான், அவன் பேசலாம். அவன் ஃப்ரெண்ட் யாரோ முகேஷ்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான். என் பேரு முகேஷ். இல்ல மதியானம் குரல் சொல்றேன் ப்ரோ. அது நான் தான் அலெக்ஸ் கத்தனதுக்கு அப்புறமா வாய்ஸ் போயிடுச்சு. இல்லடா இன்டர்வல் அப்பயே எப்படி இருக்குதுன்னா பாலா சார் வணக்கம் சார், அதே மாதிரிதான் பாலா சார் வரும். 4 எழுத்து எதிர்ப்புன்னா இருக்கிற சக்தி எல்லாம் விட்டுட்டியடான்ற மாதிரிதான் ஆயிடுச்சு தளபதியும் கத்துனது. ஆனா இல்ல ரோனி தேட்டர்காரனை பார்த்தா கண்டிப்பா நான் அசியமா கேட்பேன் ஒரு வார்த்தை. செகண்ட் ஹாஃப்ல வந்து செகண்ட் ஹாஃப்ல இல்ல ஒரு நிமிஷம் எல்லாம் டான்ஸ் ஆடுறோம், அவ்வளவு ஸ்வெட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் சுத்தம் ஏசி இல்ல. ஏசி வச்சாலும் பத்தாதடா. நீங்க என்ன இதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி அப்புறம் இருக்கும்போது எத்தனை ஏசி போட்டாலும் வேலை செய்யும். இதுல அறிவிசால் வேறதான் இப்படி பண்ணினேதான். என்ன ஏசிய போடல, நானும் ரவந்த கத்துறோம், அசிசியமா கத்துறோம், ஏசி போடுறா இதுன்னு பச்சை கேக்குறோம். சும்மாவே திட்டுவீங்க. இது வேற இதுல ஹைலைட் மதன் வேற இருக்கான். ஒரு சம்பவம் கொஞ்சம் போற இடத்துல டீசெண்டா நடந்துக்க. முன்னாடி மாதிரி இல்ல நம்ம. ஏன்டா நீ ஓவர்சீஸ்ல படம் பாத்துனுக்குற, 1 மணி நேரம் ஒருத்தர் ஏசி போடாம உனக்காக வச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? இல்ல இப்ப படத்துல எல்லா சீனும் பெஸ்ட். ஒரு சீன் அது என்னன்னா, அதாவது நான் சீட்டு மேல ஏறி நின்ட்டேன், ஏன்னா எதிர்க்க எல்லா நாய்களும் மேல ஏறி நின்னுச்சு. என்னன்னு பார்த்தா இந்த முத்துப்பாண்டி வந்துட்டு அதான் விஜய் தான் த்ரிஷா வந்துட்டு வாடி வாடின்னு தலையை இழுத்துன்னு போனேன். அப்பயே எல்லாம் இன்சிடென்ட். அதான் வாடின்னு விஜய் அந்த ஜாக்கிங் பண்ணிட்டு நந்த வராரு தியேட்டர். அதான் இவனுக்கு ரெடி ஆயிட்டானுங்க, அவன் சட்டையை கட்டிட்டானுங்க, இதான் இது ஏதோ கீழே கிடக்குற பேப்பர் எல்லாம் அடிக்கிறானுங்க. சரியான ஒரே நிமிஷம். அந்த சீன்லயே நான் ஒண்ணு சொல்றேன். என் பையன் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன் கில்லி. அந்த பிரகாஷ்ராஜ் வந்துட்டு
திரிசாட்ட வந்துட்டு பேசுற நீ சொன்ன அந்த சீன் வாடின்ட்டு இழுத்துட்டு போவான் தெரியுமா? அப்ப அவன் சொல்றான் இப்ப விஜய் வந்து காப்பாத்துவான் பாரு அப்படின்ட்டு. அவன் இப்பதான் அவன் சொல்றான் விஜய் வந்து. ஆனா ப்ரோ இல்ல பக்கத்துல ரேவந்துக்கு ஒரு வேலை பண்ணிட்டான், அவனுக்கே தெரியாது போயிட்டான்னு நினைக்கிறேன். கீழே அந்த பேப்பர் கீப்பர்லாம் அதிகமா போட்டான், கீழே விழுந்துருச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு யாரும் அந்த இது பண்ணல. கீழே எடுக்கிறங்கிற பேர்ல தினேஷ் பேசியிருக்கான், ஆண்ட்ரேஸ் பண்ணிருக்காரு. சொல்லுங்க சார். ப்ரோ இன்னைக்குதான் பார்த்தேன். அதாவது சின்ன அந்த டேட் தெரியல, அப்ப சின்ன வயசுல பார்த்தா எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும், 8 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப பாக்குறேன் ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே ஒரு ஃபுல்ஃபில்டா இருந்துச்சு. என்னது பக்கா கமர்ஷியல் மெட்டீரியல், என்னடா இந்த மாதிரி இப்ப படமே எடுக்க மாட்டேங்கிறான்னு தோணுச்சு. அப்படியே கீழே இருந்து கில்லி மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எக்ஸாக்ட்லி இல்ல இந்த புதுப்பேட்டையில ஒரு டயலாக் இருக்குமே, என் உடம்புல தெம்பு இருக்கும் போது என் கத்திக்கு பயம் இருக்கும் போது நான் அரசியல்ல சேரணும். அந்த மாதிரி பார்த்தா அது விண்டேஜ்ல இந்த ஒரு அதுல தளபதியோட மேனரிசம் இருக்குல்ல, ஒரு சீன்ல எஃபோர்ட்லெஸ்ஸா பண்ணிருப்பாரு. நான் சொல்றது எஃபோர்ட்லெஸ்ஸா பண்ணிருப்பாப்புல, அவ்வளவு சூப்பரா இருக்கு எல்லாமே. இப்ப பாக்கும்போது ஒரு விஷயம், ஒரு மைன்யூட் டீட்டெயில், எல்லாமே மைன்யூட் டீட்டெயில் தான். ஒண்ணு சின்ன அந்த பாவாடை கட்டி சீன் வந்து அதுல வந்து அவங்க அப்பா கொடுக்குற ரியாக்ஷன்ல இருந்து அந்த காமெடியில வர ரியாக்ஷன் எல்லாமே இல்ல தினேஷ், நீங்க இன்னும் நோட் பண்ணி நீங்க பாக்குற போது இந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் சரியான ரெஸ்பான்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. ஆமா காமெடி சீன்ஸ் தான். அதான் சொன்னேன், இப்ப எல்லாமே கிரிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆனா அந்த காமெடி சீன்ஸுக்கு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் நான் பாக்குறேன். மெயினா வந்து தளபதியோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாக்குறேன். பாக்கும்போது அவ்வளவு எஃபெக்ட்டா பண்ணிருக்காப்ல. கில்லில 2004 பண்ண காமெடி கூட இப்ப பண்ண மாட்டானுங்க. அதான் இங்க கேவலமான விஷயம். இல்ல அலெக்ஸ், தளபதியோட அந்த இந்த கில்லில வர காமெடியோட அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் பாரு, அவ்வளவு சூப்பரா இருக்கும். எதுவுமே கிரிஞ்சா இல்லாம அவ்வளவு பயங்கரமா பண்ணிருப்பாப்ல. அதுதான் ஒரு ஹைலைட்டே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நானு கண்டுபிடிச்சதே இல்ல, அந்த போனை கட் பண்ணிட்டு ராங் நம்பர் பா அப்படின் போது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். இல்ல இன்கேஸ் வந்து நீங்க 300 வாட்டி தியேட்டர்ல பாக்குற மொமெண்ட் கிடைச்சாலும் இது மட்டும் இந்த காமெடி சீன்ஸ் அவங்க அப்பா ரியாக்ட் பண்றது, அவங்க அம்மா ரியாக்ட் பண்ற போது பேக்ரவுண்ட்ல தளபதி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அதை நோட் பண்ணுங்க. அதான் ஹரிஷ் நான் இவ்வளவு சொல்லிட்டே இருக்கேன், அதான் இவ்வளவு கன்வே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தளபதியோட சின்ன ரியாக்ஷன், ஏன்னா அது ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஃப்ரேம்ல வந்து ஆஷிஷ் வித்யா அவங்க அம்மா அவங்க 2 பேருக்கு தான் வந்து சான்ஸ் இருக்கு, பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ல தளபதி ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாப்ல, அதுதான் வந்து ஹைலைட்டா இருக்கும். சின்ன மைனூட்டா டீடைலா பக்காவா பண்ணிருப்பாப்ல தளபதி. என் பையன் செஸ்ல ஒரு ஆனந்து, கிரிக்கெட்ல ஒரு டென்னில் காட்டும் போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அந்த வாய் அப்படி விக்கல் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு எப்படி டபுளா கேக்குதா அப்படிம்பாரு. அதுவும் அவங்க அப்பா போயிட்டு கிட்ட பேசுவாரு. அதான் சரியான சீன். அதெல்லாம் அந்த பொண்ணு அந்த பொண்ணு நேர்ல வந்தாலும் எங்களை புடிக்க முடியாது சார். இதை விட என்ன தியேட்டர்ல திருஷா அந்த போன் பூத்துல போன் பேசிட்டு வந்துட்டு வெளியே வந்துருவா. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போவா. அப்ப வந்து காலிங் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சீனா நடக்கும் பாரு, தளபதி கதவை திறப்பாப்ல, அங்க இருந்து ஆரம்பிக்கும். பயங்கர ஒரு ரகலையா இருந்துச்சு அந்த சீன்ல. அலெக்ஸ், நீ இந்த சீன் என்ஜாய் பண்ணிருப்பிய. உங்க அப்பா கஞ்சியை சட்டைக்கு போறான்ல, உள்ள ஒரு ரோட்டை இறக்குறாரு. கத்தின்னு கேட்டு பாரு, அடிக்கிட்டலாம் இருக்கிறதுல பயங்கரமான அவரோட பொண்ணியா வந்துட்டு வணக்கம் அங்கிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சீன் இன்னும் அதே தூக்கத்துல வேற இருக்கும். அந்த பொண்ணு எந்திரிச்சு தூக்க கலக்கத்துல வணக்கம் அப்படின்னு செம்மையா இருக்கும் சீன்லாம். ப்ரோ அதே படம் கிளைமேக்ஸ் நெருங்குதுடா. இந்த பஞ்சாப்காரனுங்க பண்றானுங்களே, அதுக்கெல்லாம் தியேட்டர்ல வைப் பண்றானுங்க. எத்தனை டைம் இந்த படத்தை வந்து சன்டிவில போட்டிருப்பான், நமக்கு தெரிஞ்சு எத்தனை டைம் நம்ம பாத்துருப்போம் இந்த படத்தை. நமக்கு மேக்சிமம் நானே ஒரு 2000 மேல நான் பாத்துருப்பேன். எனக்கு ஞாபகம் இருந்து எல்லாம் நிறைய டைம் பாத்துருப்போம். ஆனா இன்னைக்கும் போய் தியேட்டர்ல உட்காந்து இன்னைக்கு பார்க்கும்போது நிஜமா எனக்கு அந்த ஃபீல் யாருக்கு எத்தனை பேருக்கு வந்ததுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது ஒரு புது படம் பார்த்தா என்ன ஃபீல் வருமோ, அடுத்த சீன் என்னடா நடக்கும் அடுத்து அப்படிங்கிற மாதிரி
அடுத்த சீன் தெரிஞ்சாலுமே அந்த விறுவிறுப்புல அப்படியே உக்காந்துட்டோம் அந்த தியேட்டர்ல. செம்மையா கிளைமேக்ஸ் இருந்துச்சு. எல்லாம் பக்காவா இருந்துச்சு. ஏதோ எனக்கு என்ன நான் ஏதோ புது படம் கிளைமேக்ஸ் மாதிரி உட்காந்துருந்தேன். சீரியஸா சொல்றேன், இல்ல ரொம்ப என்ஜாய் பண்ணனால நீங்க எல்லாம் கோரமாப்ல கோரமாப்ல சன் டிவி வேஸ்ட் ஏன் தெரியுங்களா? அந்த திரிஷாவை கூட்டு போயிட்டு அந்த கார்ல உட்கார வச்சுட்டு அந்த டைம்ல தானே தளபதி வந்து அவர் தோல் மேல கழிப்பாரு, ஞாபகம் இருக்குங்களா? அப்பதான் அந்த ரோலிங் காட்டுவாங்க. கரெக்டா அங்கதான் கட் பண்ணிட்டு பிரித்திவி அங்கதான் கட் பண்ணிட்டு பிரித்திவி ஆட போடுவானுங்க. இன்னொரு மூமெண்ட் சொல்லிடுறேன். அதாவது த்ரிஷாக்கு வந்து அந்த லைட் ஹவுஸ்ல வந்து உனக்கு ஒரு வருத்தமாவே இல்லையா நான் ஊரை விட்டு போற சொல்லிட்டு, எனக்கு என்ன வருத்தம் இருக்கு, நீ ஃபாரின் போற அப்படின்னு சொல்லிட்டு தளபதியோட ஆக்டிங்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும், கேஷுவல்ட்டா இருக்கும். ஏர்போர்ட்ல எடுத்து விடும்போது நீ போயிடுவில்ல, உனக்கு எல்லாமே பெரியப்பா அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு போயிட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது தனலட்சுமி உட்காரு அப்படி சொல்லுவாப்புல, அப்போ ஒரு லுக் விடுவாப்புல. அதெல்லாம் ஒரு நிமிஷம் இல்ல, திருமலை கில்லி 2 படத்துலயும் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரனை பாக்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் அந்த படம் இவ்வளவு ரீச் ஆயிருக்கு. அவன் நினைப்பான் தீனா மட்டும் ஜட்டி போட்டு வந்தேன்னு பொருள் இருக்காது. மதன் இருக்கும்போது ஓகேவா மதன் வந்திருக்கானா கொஞ்சம் டீசனா இருந்துக்க. சரி இன்னொரு பாட்டை போட மாட்டேன். நான் என்னடா பண்ணேன், அங்க கோத்து விட்டான் கீழே இருக்கான் பேசினா எல்லாம் அந்த வருஷம் பேரழகன் கூட நல்ல எஃபர்ட் போட்டு நடிச்ச மூவி தான். அந்த மிளகாப்பொடி தூவுற சீன் எப்படி இருந்தது தியேட்டர்ல? மிளகாப்பொடி தூவுற சீன் அந்த மிளகாப்பொடி தூவிட்டு அந்த சிகரெட்டை எடுப்பாரு போறோம் ஒரு மாதிரி அப்படியே சான்ஸ் இல்ல. ஒரு நிமிஷம் இல்ல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒண்ணு தெரிஞ்சது. இது இன்னும் 10 வருஷம் கழிச்சு 2040 ரிலீஸ் பண்ணாவே 40 கிட்ட தான், இன்னும் ரொம்ப லேட்டா கூட ரிலீஸ் பண்ணா கூட வந்துட்டு இது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதாவது அப்பெல்லாம் ஏன் டெக்னாலஜி வளர்ந்தா கூட சொல்லுவாங்க என் பையன் ஆடினாங்க அந்த பாட்டுக்கு. இல்ல பையனை கூட்டு போயிட்டு ஆனா இல்ல அரிசுரான் சொல்றேன், நான் கூட பையனை கூட்டணுவான். ஆனா விவேக் டவுட் ஆகுது. அப்பயே வருவான் மாமி சிங்கிள் தான் மாமி. பசங்க வர்றதெல்லாம் மேட்டர் கிடையாது அலெக்ஸ். ஆனா ஃபேமிலியோட வந்து உட்காராங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு ஃபேமிலியோட வந்து உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணிட்டு நீ சொன்ன சீன் இங்க செம்ம ரெஸ்பான்ஸ்ரா. அந்த பஞ்சாப் இவன் மோட்டை நரி போவான் தெரியுமா, அங்க பாரு காக்கா அந்த சீன்லாம் செம்ம. இல்ல ஹைலைட் என்னன்னா போயிட்டு இல்ல ஆயின கை குத்துட்டு வெளியே வந்து காலை வச்சு இன்னொரு சீன் இன்னொரு சீன் அந்த போன் கால் பேசுவல அந்த பொண்ணு ஞாயிறு பொண்ணு உட்காந்துருக்கல, சரியான பண்ணடா அந்த பொண்ணு செம்மையா இருக்கும். தப்பா சொல்லிட்டோம். அந்த ஞாயிறு பொண்ணு இது சாப்பிட்டு இருப்பான், எடுத்து கால் பேசிட்டே இருப்பான், டக்குன்னு ஒரு முதுகெட்டு சாப்பிட்டு அலெக்ஸ் அதை விட இன்னொரு சீன் சொல்றேன் கேட்டுக்கோ. தியேட்டர்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு சிரிச்சது என்னன்னா, சேட்ஜி ஒரு டீன் ஒருத்த கேட்க வருவான், காரி துப்புற மாதிரி பண்ணுவான் தெரியுமா, அதுக்கு சரியான சிரிப்பு தியேட்டர்ல. அந்த சீனோட பேசிட்டு சண்டை போட்டுப்பான்ல இதுல போலீஸ்ட, அப்ப அவன் கேட்பான்ல அந்த பொண்ணுடைய போட்டோ கொண்டு வந்து கொடுக்க, ஐயப்பா இவன் நல்ல போலீஸ்பா. இல்ல நல்ல போலீஸ் கிடையாது எப்பா, இது அறிவாளி போலீஸ். இன்னொன்னு கிளைமேக்ஸ் முன்னாடி தாமு மாட்டிப்பாப்ல பிரகாஷ் கிட்ட. அப்ப வந்து ஜட்டியோட இருப்பாப்ல, ஒரு போன் வரும். போன் வந்ததுக்கு அப்புறம் டே போன் ஆடுறாப்ல, கர்ச்சீஃப் எடுத்துட்டு போன் எடுத்துட்டு பூத்துல இருந்து போன் எடுக்காப்பா இல்ல அறிவிஷால் நான் பக்கத்துல இருக்கும்போது நிறைய பேசின கவுண்டர் என்ன தெரியுமா, இந்த த்ரிஷா உனக்கு வேற வேலையே இல்லையாடி, ஏதாவது மாட்டிக்கிற இல்ல விஜய் போட்டு மாட்ட வைக்கிற. இல்ல அது தியேட்டர்ல எல்லாருமே அடக்கமானன்ற மாதிரி தான் தாங்க. இன்னொரு வைப் எங்க தெரியுமா, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் இல்ல, அது இறங்கிட்டுனா ஜெயிக்கணுங்கிற இடம் மாசு தெரிச்சிருச்சு தியேட்டரு. நடந்த மெயின் இது
எல்லாத்தையும் எடுத்து மேக்ஸிமம் இதெல்லாம் போட்டு scenes எல்லாம் இதுவும் அலெக்ஸ் சில ஒரு 101 வீடியோ எடுத்த அலெக்ஸ் இன்னைக்கு. ஏன்னா ஏதோ வேண்டுதலடா அலெக்ஸ் அந்த போன் கால் சீன் செம ஏய் அப்ப அவன ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்குமே. ஆனா மாமே ஒரு நிமிஷம் எனக்கு தெரியல. ஒரு சில பேர் நான் தியேட்டர்ல பார்த்தேன், லைவ் போடுறானுங்களா இல்ல வீடியோ எடுக்கிறானுங்கன்னு தெரியல. படம் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கானுங்க அப்படியே தெரியல. அலெக்ஸ் எல்லா சீனுமே நல்லா இருக்கு அலெக்ஸ். இப்ப மேல நான் போட்டிருக்கேன் ஓட்டேரி நரிசி. கட் பண்ணிட்டு வீடியோ எடுப்போம்டா. எல்லாருமே காலையில அலெக்ஸ் ஒண்ணே சொல்லிக்கிறேன். இராரா ஒரே கொஞ்சம் கூட கேப் விடுறா. ஒண்ணே சொல்லிக்கிறேன். இப்ப எல்லாரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணீங்கல்ல இல்லையே. இனிமே கண்ட நாய் படத்தோட டீசர் எல்லாம் வரும்போது அடுத்த தளபதிங்கிறது இடத்த ஃபில் பண்றாருங்கிறது எவனாவது விட்டுறா. நீ அவன் சொல்றவன் சொல்லிட்டு போட்டு நீ சொல்லாம இருடா. அவ்வளவுதான். வேண்டாம் ப்ரோ. இல்ல எனக்கு அவன் டெடிகேஷன் புடிச்சது என்னன்னா ஒண்ணு அங்க அதான் அந்த தவளை அப்படின்னு போவான். இல்ல இன்னொன்னு வந்துருவான். கரெக்டா இருக்கும். இப்ப நீ விக்ரம் தப்பு சொன்னா சரி ஏத்துப்பான் பாரதேசி. இப்ப வந்து முட்டு கொடுப்பான். விக்ரம் எனக்கும் விக்ரம் முடியும்டா. என்னடா என்ன ஆஃப்லைன் மீடியா அஜித் ஆஃப்லைன் எல்லாம் இருக்கான்ல அவன் அதான் போட்டு தெரியறான். இல்ல எனக்கு நம்ம கண்டுக்காம நம்ம இங்க பாரு நம்ம ரேஞ்சுக்கு யோசி. மத்ததெல்லாம் விட்டுரு. முதல்ல அந்த போர்க்கண்ட சிங்கம் சாங்கலாம் அப்படி இருக்கும். ஒரு சொல்லல விக்னேஷ் ப்ரோ டார்க் காமெடின்றது சீரியஸா பேச முடியும். புரியுதா? ரொம்ப நெல்சன் அப்படிதான் சொல்லி கொடுத்தா. முக்கியமான சீன்ல தான் நம்ம ரமணா இல்ல சீரியஸா போற எப்பனாச்சும் பண்ணலாம் ப்ரோ. இல்ல சீரியஸா போற சீன்ல தான் காமெடி வைக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காருங்க நெல்சன். அதுக்கு நீ இப்படியா நெல்சன் மாதிரி பண்றீங்களே அலெக்ஸ்? அதே மாதிரி இன்னொரு எமோஷனல் மூமெண்ட் என்ன தெரியுமா? அது வந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கும், ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது தளபதி அவுட் ஆயிராப்ல. அவுட் ஆயிட்டு வெளியே உட்காந்துட்டு அப்புறம் ஃப்ரெண்டு கேப்பாப்ல ஏன்டா அப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு, இல்லடா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அவளை ஏத்தி விட மாதிரி சொல்லும் போது அதுக்கப்புறம் திருச்சா அந்த பக்கம் நடந்து வருவார்ல, அவர் அப்படியே தேடுவாப்ல. அவர் ஹையோட அந்த எங்கடா வந்துட்டா மச்சான் சொன்னாலும் தேடுவாப்ல. அந்த இடத்துல வந்து ஒரு மியூசிக் ஒண்ணு போடுவான் பாருங்க. இல்ல அத விட அவங்க அப்பா கத்துவாரு கமாண்ட் தியேட்டர் கத்திச்சு. இல்ல த்ரிஷா பாத்துட்டு அப்புறம் தளபதி அடுத்த ரவுண்டு போவாப்ல. ஆனா இல்லடா ஒரு கூஸ் பம்ப்ஸா போடுவாப்ல. தளபதி கைய அப்படியே இழுப்பாரு பத்தியா அந்த சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் பாக்கும்போது பாக்கும்போது அண்டர்ரேட்டட் ஒபினியன் என்னன்னா மேட்சுக்கு முன்னாடி அதான் விஜய் அங்க இருக்கிறது தெரிஞ்சிடும். அப்பா அரெஸ்ட் பண்ண போவாரு. அப்ப தங்கச்சி வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண தெரியுமா? அவன் ஆம்பிஷனே இதானு. அந்த சீன்லாம் தியேட்டர்ல நோட் பண்ணிருந்தேன். ஏதாவது பண்றானுங்கலாம் பார்த்தா எல்லாம் எமோஷனா பாத்துனுறானுங்க. ஏன்னா நான் நினைச்சிருந்தேன் ஏன்னா இவனுக்கு 2K தெரியும்ல, இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கத்துவானுங்க. அதான் ஏன்னா அமைதியா பாத்துருந்தானுங்க. அந்த வைப் இன்னும் அந்த சீன் வந்து எமோஷனல் மூமெண்ட் எல்லாருக்கும் கண்ணுல ஜலம் வந்துருச்சு. அதான் ஜலம் வந்ததோ இல்ல இல்லையா? யோ 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 காமெடி அந்த எமோஷனல் சொல்ல வந்தேன். காட்டி குடுத்துது ஆத்துல எல்லாம் சௌக்கியமா அத சொல்ல வரல. நெய் எடுத்துட்டு வா. அந்த சாப்பிட்டே மாம்ச பர்டிகுலர் அந்த சீன் சொல்லு மாம்ச. அதுதான் நெய் எடுத்துட்டு வாங்க தளபதி ரியாக்ஷன். அப்பா பக்கத்துல அந்த அப்பகுட்டி மண்ணெண்ணெய நமக்கு அப்படின்னுவான். நிஜமா சொல்றேன் இப்ப பாக்க மாதிரி இருக்குதுப்பா படம். கொஞ்சம் கூட வந்து நமக்கு இடத்துல கூட என்னடா இது ஏற்கனவே பார்த்த மாதிரி. சரி அதை விடுங்க. எத்தனை பேர் நம்ம விமலா கேமியோ நோட் பண்ணீங்க? நான் இல்ல நானும் வந்து கலாச்சோம். கேலக்சி ஸ்டார் கலாச்சிருந்தோம். ஆனா இல்ல எனக்கு இன்டர்வல் ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. என்கிட்ட பெஸ்ட் இன்டர்வல் அதான் அந்த ஃபைட் சீன் முடிஞ்சிட்டு போறதுதான். இது ஹைலைட் என்னன்னா மதுரை மண்ணை தாண்ட மாட்டான்னு போது தாண்டிட்டு அதோட எனக்கு எங்க வரணும் இப்பதான் நான் தெரிய கண்டுபிடிச்சேன். கண்டிப்பா எனக்கும் நான் இப்பதான் பாக்குறேன். ஆனா இன்டர்வல் எப்ப வரும்னு தெரியாது. சக்தி சினிமாஸ் என்ன பண்ணிருக்கானா இந்த படத்தை எடுத்து மறுபடியும் இது பண்ணிருக்கான். ஆனா அதுக்கு இன்னொரு பெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4K வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கான். ஒர்த்து
4Kல அதுவும் இந்த டால்பி அட்மாஸ்பியர்லாம் செம்மையா இருக்குப்பா. கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்னொன்னு ப்ரோ வந்து இல்ல அந்த 4K ஃபீல் எதுவுமே நான் எங்க இல்ல. இல்ல 4K ஃபீல் எங்க ஃபீல் ஆச்சுன்னா அவங்க வீடு இருக்குல்ல அது ரொம்ப ஏதோ இப்ப எடுத்த படம் மாதிரி செம்மையா இந்த மாதிரி இருக்குப்பா. ஒரு ஆனா குவாலிட்டியா ஒரே நிமிஷம் அலெக்ஸ், ஒரே நிமிஷம். ஒரு சில இடத்துலலாம் வந்து ரொம்ப பழைய பிக்சரைஸ் மாதிரி தெரிஞ்சது. பழைய பிரிண்ட். ஆமா ஆமா, கரெக்ட். இல்ல ப்ரோ அது முத்துப்பாண்டி வந்து இல்ல முத்துப்பாண்டிய ஃபர்ஸ்ட் இல்ல நரம்படி அடிப்பானே ஃபர்ஸ்ட் நரம்படி அதுல என்ன டல்லா தான் இருந்துச்சு அந்த மாதிரி தான். அது டிஸ்டேஸ் பண்றது இல்ல கஷ்டம். அது சிஜி பண்ணனால அந்த மாதிரி அதான் அந்த இருக்கும். இல்ல CG ஒரு மட்டும் சீன் அந்த மட்டும் மாதிரி அப்படியே இருக்கும். எடுத்ததெல்லாம் இல்ல வந்து ரீல்ல ஆனா எடுத்தது கில்லி எல்லாம். ஒரு ஆமா ஒரே ஒரு சில இடம் தான் இவன் சொன்னது. அலெக்ஸ் சொன்ன இடம் வந்து வேற கலர்ல தெரியும் லைட்டா. ஆனா நம்ம ஒரிஜினல் இப்ப நீ ஆன்லைன்ல இருக்க பிரிண்ட்ல எல்லாம் சில இடத்துல ஜம்ப் ஆகும், ஒரு மாதிரி சில இதெல்லாம் வரும், அந்த ஸ்கிராட்ச் மாதிரி எல்லாம் வரும். அது எல்லாமே கிளீன் பண்ணி பக்காவா எடுத்திருக்காங்க. மாம்சம் இது வந்து அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறமா முத்துப்பாண்டி காப்பாங்கல்ல சரி இல்ல இல்ல ஒரு செகண்ட் இல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு சொல்லி முடிச்சிருந்தா தியேட்டர்ல இது சொல்லே முடியலையா? தியேட்டர்ல இது வந்து நீங்க பாக்குறது வந்து 2K தான். சோ இந்த 4K பிரிண்ட் நம்ம ஆன்லைன்ல பாக்கும்போது தான் அது உண்மையான 4K ப்ரோ. நெல்சன் காமெடின்றனே இதெல்லாம் பண்ணும்போது எரிச்சலா வருது. விக்னேஷ்னா உங்களுக்கு டஃப் கொடுக்க ஒருத்தர் வந்துட்டாரு. எரிச்சலா வருது அந்த மாதிரி நெல்சன் காமெடி எல்லாம் பண்ணும்போது. கஷ்டம். அது 4K மாத்திருக்கான். இல்லடா டேய் இல்ல நான் கேட்க வந்தது என்ன ஒரு நிமிஷம் இல்ல கமலா தியேட்டர்ல அங்க திருமலை பாக்கும்போது சிஸ்டம்ல வச்சு போட்டுனுக்கிறான். லேப்டாப்ல தெரியுது. இல்ல அதுவே நல்லா இருந்தது. புரியுதா? வைப் பண்ணணும். ஏன்டா 4K பண்ணி 4K பண்ணி குறை சொல்ல கூடாது. நான் பாக்குற ஃபர்ஸ்ட் ரீ ரிலீஸ் இதுதான்டா தியேட்டர்ல. இல்ல நான் திருமலைக்கு அப்புறம் தான் பார்த்தேன். ஆனா என் ஆசை என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இல்ல திருமலை கில்லி தானே எனக்கு ரொம்ப பிடிச்சது. திருப்பாச்சி தாண்டி திருமலை கில்லி தான். ஏன்னா சென்னை வந்துட்டு எனக்கு டாக்டர் அசீமுக்கு தலையில கேப் போட்டு தனியா ஆடுது. அந்த ஆள் இல்லடா வந்தாலும் அந்த ட்ரெயின் அப்படியே பாஸ் ஆகும், அப்படியே முத்துப்பாண்டி என்ட்ரி வரும் போற என்ன கத்தல் ஒரு நிமிஷம் இல்ல இன்னொன்னு சொல்றா மதனே. ஒண்ணுல ஒண்ணு எலும்புன்ற வேற எதுவும் ஆனா இல்லடா புதுப்பேட்டை இல்ல இல்ல அதுவே பாக்க விட மாட்டாங்க. அந்த கையில எழுதி வச்சிருக்கல எந்தெந்த சீன் எந்தெந்த கூஸ் பம்ப்ஸ்னு அது கொஞ்சம் படி அப்படியே யூடியூப். என்னது ப்ரோ புரியல? இல்லடா டைரியில எழுதி வச்சிருக்கல, குட்டியா கையில டைரியில எழுதி வச்சிருக்கல. பழைய காமெடி எல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ, புதுசா இல்லடா டேய் வழக்கமா எழுதி வச்சிருந்தா படிப்ப. நிஜமாலே தியேட்டருக்கு போயிருக்கான். கவுண்டர் மட்டும் தான் கொஞ்சம் விக்னேஷ் ப்ரோ கவுண்டர் மட்டும் தான் வராது. காமெடி எல்லாம் படிக்கிறவங்க தான் கேளு. நீ என்ன மனுஷன் படுறா பேப்பர்ல எழுதி படிக்கிற. இது பரவாயில்லடா டேய், அன்னைக்கு போயிட்டு கங்குவா கைப்புக்குதுன்றான்டா. யாரா தெரியல, நானும் இல்ல ஐப்பு தேடிட்டு இருக்கேன். இருந்த அலெக்ஸ் எல்லாரும் படமா அலெக்ஸ் இல்ல ஒரு இடத்துல பயங்கரமா கிரியேட் ஆச்சு. எங்கன்னா லைட் ஹவுஸ்ல உட்காந்துட்டு வேற எடுத்துட்டு உனக்கு குளிர் தான் கேட்பாப்ல. குளிர்ல சொல்ற இந்த துப்பட்டா எடுத்துக்கிட்டு த்ரிஷா வந்து உன்னை ஒன்று கேட்பேன்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிக்கும் போது ஒரு அப்படி போட சாங் ஸ்டார்ட் ஆகும். வேற லெவல்ல ஹைப்பா இருந்துச்சு அந்த டைம்ல. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல டேரி, இப்ப நம்ம செகண்ட் டைம் இதான் ரெண்டாவது டைம் வந்துட்டு அந்த அப்படி போட கேட்டோம். அப்படி போட ரெண்டாவது டைம் போட்டோம். இவன் அந்த துப்பட்டா சீன்ல இருந்து போட்டான். துப்பட்டா இன்னொரு தடவை உருவாரு, இன்னும் மறுபடியும் உருவாரு. ஆமா நான் என்னடா பாட்டு ரொம்ப லென்த்தா போகுதுன்னு இல்ல எனக்கு இன்னும் சீன் திரும்ப எடுத்துறோம். பாட்டை போட சொன்னா மொத்தத்துல இந்த ரீ ரிலீஸ பார்த்து எல்லாருக்கும் கண்ணுல ஜலம் வந்துருச்சு இன்னைக்கு. பாட்டே 2 தடவை போட்டிருக்காங்க தெரியுமா? இல்லடா அரிய கேட்டு பாரு. சாலால பாட்டுக்கு நான் மட்டும் ஏஞ்சி ஒரு நிமிஷம் அலெக்ஸ் கௌதம் போன தேட்டர் கொஞ்சம் யோசிச்சு போடியா. அதுவும் அலெக்ஸ் பாத்துருக்கான். தாவணி போட்டேனா மறக்குமா
ஆனா இல்லடா ஒன்னு சொல்லிட்டா குவாலிட்டி படம் குவாலிட்டி தியேட்டர்ல அலெக்ஸ் மயிரா கூட சத்தியமா அந்த சொல்றேன் சாலாலா பாட்டுல அலெக்ஸ் சாலாலா பாட்டுல தளபதி வந்து அந்த தண்ணீர குதிப்பாரு பாத்தியா அதெல்லாம் என்ன மாதிரி கத்தல் தெரியுமா? இல்லடா இல்ல அது இல்ல யார் அவனோன்னு காட்டும் போது விஜய் வரும் தெரியுமா கனெக்ட் அலெக்ஸ் நான் அந்த பாட்டி ஆக்சிடென்ட் வந்து முழுசா கேட்டுறோம். ஏன்டா டே இல்ல இருடா ஒரு சீன் ஒரு மதன இரு மதன அவன் தலையை வெளியே விட்டு காட்டிட்டு இருடா மதன ஒரு சீன் சொல்ல மாட்டோம் செம்ம ஜாலியா இருந்தது இல்ல இரடே செம்ம ஜாலியா அந்த சீன் எது தெரியுமா இவங்க மதுரையில போய் ட்ரெயின் இறங்குவானே மதுரைக்கு மயங்காத மாமையானா மதுரை மணக்கல் தண்ணி எல்லாம் எல்லாம் தாட்டரே பாடுதுறாது மதுரை யாரும் வீடியோ எடுத்து போடலன்னு சொன்னேன் பயங்கரமா இருக்கும் அந்த சீனு வைப் பண்ண வைப்ல எல்லாத்தையும் இதெல்லாம் வந்துட்டு போட்டு எடுத்து போய் போட்டுறான் இல்லடா ஒன்னு சொல்லிட்டா இதெல்லாம் வைப் பண்ணவங்க எல்லாம் தெரியாதுல்ல மெயின் சீன் மட்டும் தெரியும் இதெல்லாம் அலெக்ஸ் எல்லா வீடியோவுமே நம்ம கையில இருக்கு நான் உனக்கு ஷேர் பண்றேன் நீ போட்டுக்கோ. நாங்க போனதெல்லாம் வேற மாதிரி இருக்குதுடா நான் நல்லா இருந்துச்சு சத்தியமா பெஸ்டடான்னு கேட்டேன் நான் தான் ஓப்பனாவே ஒரு இது போட்டிருந்தேன் லியோவை விட நான் ரொம்ப வந்துட்டு கத்துனது இதுக்குதான் கில்லிக்குதான் லியோவோட நான் ரொம்ப கம்பேர் பண்றது தப்பு இது இல்ல ஆக்ஷன் படத்தையும் இதே கம்பேர் பண்றது தப்பு ரொம்ப கத்திருக்க இதோட அதிகமா கத்திருப்பா டார்க் காமெடி பண்ணலாம் அலெக்ஸ் அந்த ஆந்திரா பார்டர்லயாடா இருக்கீங்கன்னு கேட்ட சீனே நான் வந்து வீடியோ எடுத்தேன் அலெக்ஸ் அது வேணாலும் அனுப்புறேன். அலெக்ஸ் தி நேம் இஸ் வித்யாசாகர் எப்படி இல்ல இவன் ரேவந்த் தான் வாரிசியா அந்த கத்துனா அலெக்ஸ் காலம் 8ல சூர்யா ஃபேன்ஸ் எஸ்கே ஃபேன்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ் பயங்கரமான நான் அவாய்ட் பண்ணோன்னு அவங்க காம்படிஷன் ஏதோ சண்டை போடு நீ எதுக்கு நடுவுல போயிடுறோ மதனே எதுக்கு மதனே உனக்கு சின்ன சரி ஒரு நிமிஷம் இல்ல பிரச்சனை இல்ல நீ எனக்கு காம்படிஷனே இல்லடா உனக்கு காம்படிஷன் பிரதீப் சொல்லி சண்டை போட்டு இருக்கானுங்க உனக்கு செலிப்ரேஷன் வீடியோக்கே ட்ரிகர் ஆயிருப்பாங்க. சரி இல்ல ப்ரோ இல்ல இவனையில நம்ம பசங்கிட்ட கேட்கிறேன் லால்ஸ் எல்லாம் கூட கில்லி கம்பேர் பண்ணல அசீம் ஆனா கம்பேர் ஒரு நிமிஷம் இடையில பேசுறது கேட்கும்போது பிரதீப் உங்களுக்கு அவ்வளவு இதுவா இருக்கா பிரதீப் தான் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா இவரு கூட நடிக்கிறான்னு சொல்லிட்டு இவன் ஆனா எல்ஐசி தெரியல நல்லா பெருமாச்சி படம் வரும் பெருமாச்சி டேனி உங்ககிட்ட பேசணும் டேனியல் சார் இருடா வரேன் அலெக்ஸ் பெருமாச்சி எப்படா ரிலீஸ் பெருமாச்சின்னு அடங்கு நான் கூட வேற ஏதாவது படத்துல டைலாக் பார்த்தா கங்குவாலது சரி மதன் ப்ரோ எல்லாத்தையும் தாண்டி கிளைமேக்ஸ் இருக்கும்போது எங்க அப்பா இந்த ஆளு சொன்னனால விட்டு வந்துட்டு கிளைமேக்ஸ்ல என்னன்னா முத்துப்பாண்டிய போட்டு தளபதி அடிச்சுக்கிட்டே இருப்பாரு பாட்டு போட்டாங்கல்ல விசில் போட்டு பாட்டு அதுக்கு என்ன எப்படி வைப் இருந்துச்சு சொல்லு தியேட்டர்ல இங்க இருக்கும் இல்ல அது இல்ல ஒரு நிமிஷம் இங்க நெகட்டிவா இருந்தது அங்க ஏன் வந்துட்டு அது வேற மாதிரி இருக்குது நான் ஒண்ணு சொல்றேன் இவனுங்க எவனும் வந்துட்டு லிரிக்க கேட்க மாட்டானுங்க பீட் எல்லாமே காதுல கேட்டுன்னா வைப் பண்றானுங்க புரியுதா பீட் மட்டும் கேட்டு ஆடுறானுங்க ஏன்னா அங்க தியேட்டர்ங்கிறது ஆடுறது டான்ஸ் ஆடுறானுங்க வைப் பண்ணா அந்த பாட்டை விட்டானுங்க அது கூட தெரியாம லிரிக் தெரியல இது வரல அது வரல அதான் இல்லடா இப்ப வாத்தி கம்மிங்க இதுதான் ஒரு நிமிஷம் அண்ணா வந்து ஆட்ட அதோட அந்த லைன்ல எதிரி ஹார்ட்ட நீ ஸ்டீல் பண்ணிக்கோன்னு வர லைன்ல ஒரு நிமிஷம் அடிக்கிறேன் பாட்டு முழுக்க பீட்டுக்கிறனால நடுவுல ஒரு நிமிஷம் ஆடிட்டு கொஞ்சம் கம்முன்னு கொஞ்சம் இது வச்சு லாஸ்ட் ஒரு நிமிஷம் வந்துச்சு இப்ப எல்லாருக்கும் சத்தியம் வெறி ஆயிடுச்சு ஏன்னா ஸ்கிரீன்ல தளபதி டான்ஸ் ஆடும்போது மதன் ப்ரோ உங்களுக்கு பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கு உண்மையாலுமே நிறைய பேருக்கு அந்த திமிரு கொழுப்புன்னு வாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ப்ரோ ஏன்னு வைங்களா
இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகேஎஸ்ஆர் மாதிரி காய விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், இவனுக்கு இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஏகேஎஸ்ஆரா புரியல இல்லப்பா, இல்ல கலாய்க்கல அவரு, இல்ல இன்னும் உங்க ரூட்டு தான் ப்ரோ கரெக்ட், அதான் சொல்லுவாங்க. இல்ல விக்னேஷன் கரெக்ட் தான். ஏன்னா இவர் தளபதி நம்ம குடுக்கறது எல்லாமே பெஸ்ட். இவங்களுக்கு வந்து எல்லாமே லேட்டா தான் புரியுது, எதையுமே ஒழுங்கா கேக்குறது இல்ல. வர்றதே பெரிய விஷயம் இல்ல ப்ரோ. முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, ஒன்னு சொல்லிக்கிறேன். இப்ப அரபிக் குத்தப்ப வந்துட்டு லிரிக் புரியலன்னு நானுங்க, இப்ப என்ன அதை பத்தி பேசுறாங்களா? மூடின்னு வைப் பண்ணல, அதே மாதிரிதான் விசில் போடுங்க வைப் பண்ணுவாங்க. ஆனா இந்த கில்லி எந்த தியேட்டர்ல வேணாலும் பாரு, விசில் போடு பாட்டு வாங்கும்போது ஆடிட்டு தான் இருந்தானுங்க, சத்தம் போட்டு தான் இருந்தானுங்க. இந்த பாட்டு ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல. என்ன கேட்டா இவங்க லிரிக் ஏன் இவனுக்கு பாக்குறாங்கன்னா, வாரிசுல தமன் வந்துட்டு லிரிக் நல்லா இருந்துச்சு, பீட்டும் வந்துட்டு லாஸ்ட் மட்டும் தான் போட்டிருந்தான், பீட் பெருசா போடல, லாஸ்ட் சூப்பரா. இப்போ கில்லி சாங்ஸ்லயும் வந்துட்டு பாத்தனா உனக்கு டான்ஸ் பீட் கண்டினியூஸ் எல்லாம் இருக்காது, ஆனா தியேட்டர் வைப் பண்ணுச்சு, ஃபுல்லா லிரிக்ஸ் எல்லாம் பாடினாங்க கூட்டமா. ஒரு கில்லி விட்டுருங்க, இல்ல அது மேட்டர் இல்ல. இப்ப தமன் இல்ல, தமன் பண்ணது இவன் ஏன் பண்ணலனா, இவன் வெறும் வைபுக்காக தான் பாட்டு போட்டிருக்கானே தவிர அதை மறந்துட்டானுங்க. வைப விட்டுட்டு லிரிக் எங்கன்னு கேக்குறானுங்க. ஆடுறதுக்கு இல்ல மச்சான், ஆடுறதுக்கு பாட்டை போட்டா லிரிக் கேக்குறானுங்க. லிரிக் ஒரு செகண்ட் ஒரு, அதாவது கில்லி லிரிக்ஸ் நீ பாத்தனா லிரிக்ஸ் எல்லாம் வைப் பண்ணிட்டு பீட்டும் வரும், நீ லிரிக்ஸும் வரும், அந்த மாதிரி ஃபார்மேட்ல போட்டதுதான் இது. இந்த விசில் போடு ஸ்ட்ராங்கான ரீசன் ஒன்னு நான் சொல்லுவேன். இந்த பிரச்சனை சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்கன்னு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அனிருத் ஃபேன்ஸ் ஊடுருவிட்டாங்க தளபதி ஃபேன்ஸ் இதுல, அதுதான் ஒண்ணு. டேய் அலெக்ஸ், அந்த மூவி பாத்தியாடா? நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேனே என்ன படம்? டிஎம் பண்ணனேடா.